மாலை வணக்கங்கள். வெரி வார்ம் குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். ஸோ கண்டிப்பா கேள்விகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே நம்மளோட ஈவெண்ட் முடிஞ்ச அப்புறமா அதுக்குன்னு தனியா டைம் ஒதுக்கி இருக்காங்க ஃபார் த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ இப்ப ஈவெண்ட் ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே ட்ரெய்லர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ திரைப்பட குழுவிற்கு மொத்தமா ஒரு பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் திஸ் அறம் செய் திரைப்படம். இப்போ நம்மளோட சீஃப் கெஸ்ட் எல்லாத்தையுமே மேடைக்கு அழைச்சிடலாம். சோ நம்மளோட நிகழ்ச்சியோட நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் வந்துட்டே இருக்காரு. இன்னொரு 20 மினிட்ஸ்ல இங்க வந்துருவாரு. சோ அது வரைக்கும் மத்தவங்க எல்லாத்தையுமே நம்ம மேல கூப்பிட்டு ஆரம்பிச்சிடலாம். சோ அவங்க கேமராமேன்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டீங்களா? ஓகேவா? ஓகே ஓகே. யாருமே நான் கவனிக்கல நினைக்கிறேன். குட் ஈவினிங் சொல்லுங்க எல்லாருமே. குட் ஈவினிங் டீம். மொத்த டீமுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மொத்த டீமுக்கும். ரொம்ப நல்லா வர்றதுக்காக வாழ்த்துக்கள். சோ ஒருத்தரா இப்ப மேடைக்கு அழைச்சிடலாம். முதல்ல பேராசிரியர், சமூக ஆர்வலர், பேச்சாளர் திருமதி சுந்தரவல்லி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டோட அவங்களை மேடைக்கு அழைச்சிடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நீங்க டைம் செலவழிச்சு வந்ததுக்காக. தேங்க்யூ சோ மச் மேம். அடுத்ததாக இயக்குனர் திரு பாலு எஸ் வைத்தியநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர் தான் திரைப்படத்தில் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. ஒரு பெரிய கைத்தட்டோட அவரை மேடைக்கு அழைச்சிடலாம். அடுத்ததாக இணை தயாரிப்பாளர் திருமதி சுவேதா காசிராஜா அவர்கள். பிளீஸ் மேம் மேடைக்கு வாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் அவரோட அவங்களை மேடைக்கு கொடுத்துடலாம். அடுத்ததாக சண்டை பயிற்சியாளர், கில்ட் சங்க தலைவர், தயாரிப்பாளர், நடிகர்னு பன்முகங்கள் இருக்கிற திரு ஜாகுவார் தங்கம் அவர்கள். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்காக. அடுத்ததாக நடிகர் திரு ஜீவா தங்கவேல் அவர்கள். அடுத்ததாக நாயகி செல்வி அஞ்சனா கீர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நாயகி செல்வி மேகாலி மீனாட்சி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பத்திரிகையாளர், நடிகர் திரு பைல்வான் ஜெகநாதர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பைல்வான் ரங்கநாதர் அவர்கள் இங்க எல்லாரும் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் இருக்கீங்களா? ஓகே. பைல்வான் சார் இங்க காணோம். ஓகே. அடுத்ததாக ரியல் எஸ்டேட் அதிபர் திருமதி இசை திரு கர்ணன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பலத்த கைத்தட்டலோட அவரை மேடை கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்க வந்ததுக்காக. அடுத்ததாக நடிகர் திரு TSR அவர்கள். அடுத்ததாக திரு திருச்சி சாதனா அவர்கள் பிளீஸ் மேடைக்கு வரவும். அடுத்ததாக வெங்கட்ராம ஸ்டுடியோ திரு அதிபர் சபரிநாதன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டலோட சபரிநாதன் அவர்கள், திருச்சி சாதனா மேம், நடிகர் TSR 3 பேருமே பிளீஸ் மேடைக்கு வரவும். அடுத்ததாக பேச்சாளர், நடிகர் திரு குணாஜி அவர்கள். ஒரு பெரிய கைத்தட்டலோட அவரை மேடைக்கு அழைச்சிடலாம். தயாரிப்பாளர், இயக்குனர் திரு ஜீவரத்னம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக சன் நியூஸ் சீஃப் எடிட்டர் மற்றும் நடிகருமான திரு சக்திவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். டான்ஸ் மாஸ்டர் திரு ரமேஷ் கமல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டோட அழைச்சிடலாம். அடுத்ததாக எடிட்டர் திரு சரண் சண்முகம் அவர்கள். எடிட்டர் திரு சரண் சண்முகம் அவர்கள் நன்றி. சோ இந்த திரைப்படத்துக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்த நமது திரு காசிராஜா அவர்கள், ப்ரொடியூசர் திரு காசிராஜா அவர்கள் பிளீஸ் மேடைக்கு வாங்க. ஒரு பலத்த கைத்தட்டலோட அவரை அழைச்சிடலாம். நம்ம ஸ்வேதா மேமோட ஃபாதர் அவங்க. சரி, ஓகே, தேங்க்யூ சார். அடுத்ததாக திரு டைமண்ட் பாபு அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். டிசைனர் திரு சேகர் பிளீஸ் மேடைக்கு வரலாம் சார். டைமண்ட் பாபு சார், டிசைனர் திரு சேகர் சார், தொழிலதிபர் திரு ஷாஜஹான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆபரேட்டிவ் கேமராமேன் திரு சிவகுமார், தயாரிப்பாளர் திரு காஞ்சிபுரம் லயன் செல்வகுமார்,
சோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எல்லாத்துக்கும் மறுபடியும் முதற்கான வணக்கங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. சோ அப்படியே நம்ம வந்து மேடையில இருக்கிறவங்களோட சேர்த்து இந்த திரைப்படத்துல ஒர்க் பண்ணவங்க எல்லாத்தையுமே கௌரவிக்கும் நேரம் இது. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ வுட் லைக் டு வெல்கம் நம்மளோட ப்ரொடியூசர் ஸ்வேதா காசிராஜா மேம். ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. சோ அவங்களுக்கு வந்து ஒரு ஷால்வை போட்டி மரியாதை சின்ன டோக்கன் ஆஃப் லவ் எங்க சைட்ல இருந்து சாவித்ரி மேம். சாவித்ரி மேம் எல்லாரும் ஒரு பலத்த கைத்தறி கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஸ்வேதா மேம் வந்து இப்ப சுந்தரவல்லி மேம் அவர்களை கௌரவிப்பாங்க. இயக்குனர் திரு பாலு எஸ் வைத்தியநாதன் சார் அவங்களை அன்போடு ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் எங்க சைட்ல இருந்து ஸ்வேதா மேம் சுந்தரவல்லி மேமோட இணைஞ்சு ஜாகவர் தங்கம் சார் 3 பேரும் சேர்ந்து கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வளர்த்து கைத்தட்டலோட ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமா அவருக்குதான் ஜாகவர் தங்கம் சார் போடுங்க. எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு சின்ன அன்பளிப்பு வந்ததுக்காக தேங்க்யூ. அடுத்ததாக இணை தயாரிப்பாளர் ஸ்வேதா மேம் நீங்களும் சாரும் சேர்ந்து எல்லாத்தையுமே கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி பேர் வசதியா வச்சுட்டே வந்துடுறேன். திரு ஜாகவர் தங்கம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இன்னைக்கு வந்ததுக்கு என் திரைப்படத்தில் நடிச்சிருக்கீங்க. பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நடிகர் திரு ஜீவா தங்கவேல் அவர்கள். நடிகர் திரு ஜீவா தங்கவேல் அவர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. நாயகி செல்வி அஞ்சனா கீர்த்தி அவங்க ரொம்ப ரொம்ப நன்றி இங்க வந்ததுக்காக. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தி ஃபிலிம். நாயகி செல்வி மேகாலி மீனாட்சி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ டூ. ஒரு பலத்த கைத்தட்டலோட let it be a good start. பத்திரிகையாளர் நடிகர் திரு பைல்வான் ரங்கநாதர் அவர்களுக்கு வரலையா? ஓகே தேங்க்யூ. அடுத்ததாக ரியல் எஸ்டேட் அதிபர் திருமலை இசை திரு கர்ணன் அவர்களை கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கைத்தட்டல மேடையில் இருக்கிற எல்லாருமே எல்லாம் டல்லா உட்கார்ந்துருக்கு. நீங்க தானே கொடுங்க சார். நடிகர் TSR அவர்கள். அடுத்ததாக திரு திருச்சி சாதனா அவர்கள். வெங்கட்ராம ஸ்டுடியோ திரு அதிபர் சபரிநாதன் அவர்கள். பேச்சாளர் நடிகர் திரு குணாஜி அவர்கள். தயாரிப்பாளர் இயக்குனர் திரு ஜீவரத்னம் அவர்கள். அடுத்ததாக திரு டைமண்ட் பாபு அவர்கள். ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு நீங்க வந்ததுக்கு. இட்ஸ் a pleasure to have you here. PR சாவித்ரி அவர்கள் இங்க வாங்க. உங்களை கூப்பிட்டாரு சார், கூப்பிட்டாரு வாங்க.
Thank you so much. Sun News Chief Editor நடிகர் திரு சக்திவேல் அவர்கள். டான்ஸ் மாஸ்டர் திரு ரமேஷ் கமல் அவர்கள். எடிட்டர் திரு சரண் சண்முகம் அவர்கள். மேடையில இல்ல அப்படின்னாலுமே இங்க இருக்கிற எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில கீழே அமர்ந்திருக்கிற எங்களோட குழுவினர்கள் அவங்களையும் வந்து சால்வை போத்தி கௌரவ உட்கார அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக I would like to welcome டிசைனர் திரு சேகர் அவர்கள். டிசைனர் சேகர், வெல்கமிங் யூ ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஒரு பெரிய கைத்தட்டலோட சேகர் அவர்களை கூப்பிட்டுடலாம். அடுத்ததாக கேமராமேன் சிவகுமார் அவர்கள். ஒரு பலத்த கைத்தட்டலோட அவங்களை அழைச்சிடலாம். தொழிலதிபர் திரு ஷாஜஹான் அவர்கள். ஒரு பெரிய கைத்தட்டலோட அவங்களை அழைச்சிடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நீங்க இங்க வந்ததுக்கு. ஆபரேட்டிவ் கேமராமேன் திரு சிவகுமார் அவர்கள். பப்ளிசிட்டி காசிநாதன் அவர்கள். இங்க இருக்கீங்களா? பப்ளிசிட்டி காசிநாதன் அவர்கள். அடுத்ததாக ஆக்டர் யோகிராம். அடுத்ததாக ஆக்டர் தீன தயாளன். ஆக்ட்ரஸ் ரீட்டா இருக்கீங்களா? ஆக்ட்ரஸ் ரீட்டா, ரொம்ப ரொம்ப நன்றி உங்க நேரத்தை செலவழிச்சு நீங்க வந்ததுக்காக. ஒரு பெரிய கைத்தட்டலோட ரீட்டா அவர்களை மேடை கழிச்சிடலாம். தேங்க்யூ மேம். அடுத்ததாக கேமராமேன் கண்ணன் அவர்களை மேடை கழிக்கிறேன். காசிராஜா சார், உங்களுக்கும் ஒரு சின்ன சால்வை போத்தி ஒரு மரியாதை செலுத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி சார். தேங்க்யூ எவ்ரிவன். ரொம்ப ரொம்ப நன்றி. சேகர் அவர்கள் இருக்கீங்களா? டிசைனர் திரு சேகர் அவர்கள் ப்ளீஸ். சோ ஆல்ரெடி வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு நினைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. நம்ம ஸ்ட்ரைட்டா அப்படியே ஒருத்தரோட ஸ்பீச் சிறப்பு என்னென்ன அப்படிங்கறத வந்து பாத்துடலாம். ஒரு சின்ன கோரிக்கை என்ன அப்படின்னா, திரைப்படத்தை பத்தி மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ஒரு சின்ன தாழ்மையான கோரிக்கை வச்சிருக்காரு. அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு வந்து நேரம் கொடுப்பாங்க. நீங்க இந்த ஃபுல் ஈவெண்ட் முடிச்ச அப்புறமா உங்களுக்கான கேள்விகளை நீங்க வந்து எழுப்பிக்கலாம். அப்புறம் சாவித்ரி மேம் வந்து ஒரு 3 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லல, இருந்தாலும் கம்மியா வந்து டக்குன்னு பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன கோரிக்கை ஃப்ரம் மூவி டீம் சைட். சோ முதல்ல வந்து யாரு பேச அழைக்கிறேன் அப்படின்னா, எடிட்டர் திரு சரண் சண்முகம் அவர்களை மேடி கழிக்கிறேன் பேசுறதுக்காக. ஒரு பெரிய கைத்தட்டலோட சார் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மூவி பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுங்க சார். பிரசன்ட் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கிருந்து வந்திருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வணக்கம். இந்த படத்தை பத்தி நிறைய சொல்லலாம். டைரக்டர் வந்து எப்படி சொல்றது, ஒரு வேலை பண்ணுவாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோட்டை அழிச்சிட்டு புதுசா ஒரு கோடு போடுவாரு. ஸோ அதனால வேலை செய்யல பாத்தீங்கன்னா படத்துல நிறைய ஃபைட் இருக்கும் இல்லையா, எனக்கு அவருக்கு நிறைய ஃபைட் இருக்கும். ஸ்டார்டிங்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் செட் ஆகும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு இல்ல வேணாம் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாரு. இப்படியேதான் போயிட்டு இருக்கோம் படம் ஃபுல்லாவே. ஆனா படம் கடைசியில ஃபைனலா அப்படியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவரும் எனக்கு செட் ஆயிட்டாரு, நானும் அவருக்கு செட் ஆயிட்டேன். அவரோட கேரக்டர் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால அப்படியே டிராவல் பண்ணியிருக்கோம். ஸோ பிரசன்ட் மீடியா பார்த்துட்டு படம் ரிலீஸ் ஆகும், எங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நன்றி சரண் சண்முகம்.
அடுத்ததாக டான்ஸ் மாஸ்டர் திரு ரமேஷ் கமல் அவர்களை பேச அழைக்கிறேன். தைவா மகராஜன் சார் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ டூ. அவரை கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம டைரக்டர் சார் கிட்ட. சார் சின்ன டோக்கன் ஆஃப்ல எங்க சைட்ல இருந்து நன்றி. டான்ஸ் மாஸ்டர் திரு ரமேஷ் கமல் அவர்கள் ஒரு வார்த்தை பேசுமாறு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் நடன இயக்குனர் ரமேஷ் கமல். எல்லா பத்திரிகை ஆசிரியர்களுக்கும் ஊடகத்துக்கும் எல்லாம் இங்க வந்திருக்கிற ரத்தத்துக்கும் மேல என்ன நண்பர்களும் இங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, மனசார நீங்க ஆஸ்வாதம் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். நானும் நீண்ட காலமா எனக்கு ஒரு நல்ல நண்பர் கிடைச்சிருக்காரு, நல்ல ஒரு இயக்குனர் கிடைச்சிருக்காரு நம்ம பாலு சார். இல்ல உண்மையில சொல்ல போனா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணான்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. ஆனா நாங்க கஷ்டப்படல சார், ரொம்ப இஷ்டப்பட்டு தான் பண்ணோம் இந்த படம். அரம்சை சார் ஒரு லொகேஷனுக்கு வந்து ஒரு லொகேஷன் பாக்குறதுக்கு 10 நாள் 7 நாள் ஆகும் சார். அது மாதிரி ஒரு சாங் ரிஹர்சல்ஸ் பண்றதுக்கு 3 நாள் 4 நாள் திருப்தி ஆக மாட்டாரு டைரக்டர். அவருக்கு வந்து சாங்ஸ் வந்து சங்கர் சார் கிட்ட இருந்து வந்துட்டாங்களா, விசி குருநாதன் சார் சங்கர் சார் கிட்ட அவங்களோட ஹை மியூசிக்கு வந்து ரொம்ப லெசனா இருக்கும். எனக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்திருக்காரு பாலு சார். பாலு சாருக்கு ரிஹர்சல்ஸ் கொடுக்கும்போது நான் ஒரு 10 மூமெண்ட் கம்போஸ் பண்ணுவேன். மாஸ்டர் மறுபடி பண்ணலாமா, அதே இப்போ சரண சண்முகம் எடிட்டர் சார் சொன்னாங்க. அது போல ரொம்ப அருமையான ஒரு இயக்குனர் சார். ஒரு கஷ்டமே எல்லாம் சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு பண்ணோம்னு சொல்லுவாங்க. சத்தியமா நாங்க ரொம்ப சந்தோஷமா ஒர்க் பண்ணோம் சார். இந்த பாட்டு நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லாம் பாரிசில் இருந்த தமிழ்நாடு பாரதியாரோட சாங்கு நடக்கிறதுக்கு அவரோட ஸ்டிக்கு பிடிச்சி எத்தனை ஹோமர்ஸ் சொன்னா அத்தனை ஹோமர்ஸ், அதுக்கே ஒரு படமே எடுத்திருக்கலாம். அதே மாதிரி நான் என்ன லொகேஷன் வேணாலும் சரி சார், நீங்க பார்த்திருப்பீங்க வாட வந்தியத தேவா சோக்கிதானி விஜய் அஜித் சாங்கு ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சார். அதுக்கு நீங்க ஒரு கைத்தட்டு தட்டலாம் தயவு செய்தி. அந்த லொகேஷனோட சம்பளம் ஒரு நாளைக்கு 80,000 ரூபாய் சம்பளம் சார். ஒரு டான்ஸ் மாஸ்டர் ரமேஷ் கமல் கேட்கறாருன்னு சொல்லி அந்த சாங்ல நிப்பாடி வச்சு விஜய் சாங் அஜித் சாங்ல ஸ்டாப் பண்ணி எங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு திரு பாலு சார். அதுக்காக அவருக்கு கை தட்டணும் ப்ளீஸ். நீங்க இப்ப பாத்துருப்பீங்க சாங்ஸ் எல்லாம், அதுக்கெல்லாம் எனக்கு நடன வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த கம்பெனில அத்தனை சார், இந்த டெக்னீஷியன்ஸ் அத்தனை ரொம்ப அழகான டெக்னீஷியன் சார், வெரி குட் ஜெனுவல் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே. எனக்கு இந்த மாதிரி டான்சர்ஸ் வேணும் சார். டேப்பு கடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 10 நாள் ஆயிடுச்சு சார். கோயம்புத்தூர் ஆர்டர் பண்ணி பிளைட்ல அவர் வச்சிருக்காரு சார். அவரு ஒரு கை தட்டலாம். அந்த இப்ப இருக்கிற தட்டு, அந்த பறக்கட்டு வந்து இல்ல சொல்லக்கூடாது நம்ம, காட் இஸ் கிரேட். அந்த டேப் எங்க இல்ல, தேடி தேடி பார்த்தேன் சென்னையில, எங்க கடிக்கல, 5 கடிக்கல. கோயம்புத்தூர் ஆர்டர் வச்சு பிளைட்ல வர வச்சிருக்காரு வித்தின் 4 ஹவர்ஸ்ல. அந்த மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நமக்கு எல்லாமே, கேமராமேன் சார் சரி, கண்ணன் சார் சரி, சிவகுமார் சார் சரி, முத்துமனோர் சார் சரி, ஜீவரத்னம் சார் சரி, எடிட்டர் சரண சண்முகம், அவருக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துடும், தகராறு வந்துடும். சாங் இப்படி பண்ணலாம் நாங்க 2 பேரும் தகராறு பண்ணி கஷ்டப்பட்டு ரெண்டுல பணி செஞ்சு டைரக்டர் சார் பாருங்க சார் சாங் எப்படி மாஸ்டர்ஜி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி போலாமா, ஓகே போலாம் அந்த மாதிரி. ஆனா ரொம்ப இட்ஸ் a great listen to பாலு சார், பாலு வைத்தியநாத் சார், எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ் எனக்கு எல்லாம் எது கேட்பாங்க கொடுத்துருக்காங்க. இந்த தாரகை சினிமாஸ்ல எனக்கு நடன இயக்குற வாய்ப்பு கொடுத்த திரு பாலு வைத்தியநாத் சார் அவர்களுக்கும், ப்ரொடியூசர் சார் அவர்களுக்கும், டெக்னீஷியன் சார் அத்தனை பேருக்கும் என் மனதார நன்றி. இங்க வந்திருக்கிற ஊடகம், இங்க வந்துட்ட பத்திரிகை ஆசிரியர்களுக்கும், என்னோட ரத்தத்திலான நண்பர்களும், பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே, குரு தியாகு பண்ண மாஸ்டர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. 3 நிமிஷம் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்ன, அதுக்குன்னு மூச்சை பிடிச்சு கரெக்டா 3 நிமிஷத்துல பேசுறதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக சன்னியூஸ் சீஃப் எடிட்டர் திரு நடிகர் சக்திவேல் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள், நானும் பத்திரிகை துறையில் தான் இருக்கிறேன். 30 வருஷமா இருக்கேன் பத்திரிகை துறையில. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாலு சார் வந்து என்னை அழைச்சி எனக்கு ஒரு இதுல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு, ஒரு அரசியல் ரவுடி கேரக்டர். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கேன். பாலு சாரை பற்றி நம்ம மாஸ்டர் சொல்லிட்டு போனாங்க, அது அத்தனையும் உண்மை. அவர் கூட நான் பயணிக்கிறேன், பாலு சார் கூட நான் ஏறக்குறைய ஒரு 25 வருஷமா பயணிக்கிறேன். அவருடைய அந்த தியாக மனப்பான்மை, இந்த ஷாட் இப்படி தான் எடுக்கணும்னா அப்படி தான் எடுப்பார். ரொம்ப டெடிகேஷனோட ஒர்க் பண்ணுவார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தின் மூலிமா எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற சுந்தரவல்லி மேடம் தோழர், அவங்கள வரவேற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. மாஸ்டர் ஜாகுவார் மாஸ்டர், பைல்வான் சார், மேடையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அடுத்ததாக தயாரிப்பாளர் இயக்குனர் திரு ஜீவரத்னம் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த விழா மேடையினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து
கலை பிதாக்களுக்கும் பத்திரிகை ஊடகம் மற்றும் அச்சு நண்பர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் தோழர் அனைவர்களுக்கும் அது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அலாவுதீனில் அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன், பொண்ணு விளையாடுலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். முதல்ல நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படிச்சது திருநிதி செல்வம் சார், அவர் நடித்த படம் தான். இன்னைக்கு நான் பாலு சார் பற்றி சொன்னால் கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நடந்தது எல்லாமே யதார்த்தமான ஒரு விஷயங்கள் தான். இந்த டைட்டில் அறம் செய் மணிமேகலையில் 3000 வருஷத்துக்கு முன்னாடி அறம் செய்ன்றதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, உணவு உடை உறையுள் என்பதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பற்றி தெரியும். அதுக்கப்புறமா 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் அறம் எனப்படுவது யாதனை யாதென்றும் தீது இல்லாத சொல் என்று சொல்றாரு. அந்த வார்த்தை கூட பார்த்தீங்கன்னா நீங்க தீதா இருக்கக்கூடாது, வார்த்தை தான் சொல்லாகும், சொல்லுதான் செயலாக மாறும் சொல்றாரு. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவையார் சொல்றாங்க கட்டாயப்படுத்தி அறத்தை செய்யக்கூடாது, அறம் செய்யு சொல்லக்கூடாது, அறம் செய் விரும்புன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த உணவு உடை உடைவை இன்னைக்கு வரைக்கும் ரேஷன்ல அரிசியா கொடுக்குறான். பொங்கலானா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இல்லாதவங்க வேட்டி சட்டையா கொடுக்குறான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசியல் பத்தி நம்ம இந்த கதையில அறம் செய் அப்படின்றத இவர் ஒரு உரிமையா சொல்லியிருக்காரு. சரி, பாலு சாருக்கு இந்த டைட்டில் எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு 10-15 படம் ஒர்க் பண்ணிருக்கேன், ஒரு 3 படம் டைரக்ட் பண்ணிருக்கேன், 3 படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். நட்பு ரீதியில அவர் கூட இந்த படத்தை நான் ஒர்க் பண்ண போனேன். ஒரே ஒரு விஷயம் தான், பாலு சாருக்கு இந்த டைட்டில் கரெக்டா இருக்குன்னா, நாளைக்கு காலையில ஷூட்டிங்னு சொன்னா இன்னைக்கு காலையில 10 மணிக்கு அவர் ஆபீஸ்ல இருந்து 2 லெட்டர் வெளியே வரும் டிடிபி பண்ணி. ஒண்ணு டயலாக், அடுத்து இன்னொன்னு நாளைக்கு காஸ்டியூமருக்கு எவ்வளவு சம்பளம், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எவ்வளவு சம்பளம், மேக்கப் மேனுக்கு எவ்வளவு சம்பளம், செட்டுக்கு எவ்வளவு, ப்ரொடக்ஷன் எவ்வளவு டிடிபில டைப் பண்ணி மேனேஜர் பாஸ்கர் சார்கிட்ட கொடுப்பார். அதாவது கதை டயலாக் வரும்போதே கூட அது வந்துடும். ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரே டைரக்டர், அவரே ப்ரொடியூசர், அவரே நடிக்கிறாருன்ற பட்சத்துல அவர் ஷூட்டிங் முடிஞ்ச அடுத்த செகண்ட் அந்த மேக்கப் கூட கிடைக்க மாட்டாரு. நேரா உட்காந்து நமக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவெல்லாம் போனோம்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து அந்த இடத்துல எல்லாருக்கும் பேமெண்ட் பிரிச்சு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணியே குடிப்பார். அப்படி ஒரு சிறந்த மனிதர். ஆனா எதுக்காக இந்த வார்த்தையா சொல்றான், சினிமாவில இவ்வளவு விசுவாசமா இருந்தவர், அவருக்கு நடந்தது எல்லாமே இந்த சினிமாவோட சங்கத்துல ஆகட்டும் தனிப்பட்ட அவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கு. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு 2 உதாரணம் சொல்லி என்னுடைய சின்ன உரையை முடிச்சுக்கிறேன். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இன்னைக்கு 50 பேர் தேவைப்படுது, நாளைக்கு 50 பேர் தேவைப்படுது. கம்பெனி ஆர்டிஸ்ட் 25 பேர், ஜூனியர் ஆர்டிஸ்ட் 25 பேர் எடுத்தாச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்ல யாரோ சொல்லிட்டாங்க, நடிகர் சங்கத்திலும் சொல்லிட்டாங்க, பெப்சில இருந்து வந்துட்டார் சாமியான் சார், ஷூட்டிங் நிப்பாட்டிட்டார். கைக்காலாம் எவ்வளவு காசு, தனி மனுஷன் ஒருத்தன் போராடி படம் எடுத்துட்டு இருக்கான். நான் பேரே சொல்லிட்டேன், உங்களுக்கு தான் தெரியும் அவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமணத்துல ஷூட்டிங் மேனேஜர் சொல்லிட்டு மேனேஜர் வராம போயிட்டாரு. யாருக்கு தவறு, கே ராஜா நடிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்து நான் கிளம்ப வந்துட்டேன். கே அஞ்சனா கத்தி எல்லாரும் கூட்டம் வச்சிருக்கோம், மேனேஜர் வரல, ஷூட்டிங் நிப்பாட்டிட்டாங்க. எங்க சங்கத்திலையும் போய் சொன்ன, இயக்குனர் சங்கத்துல ஏதோ அவரை காம்ப்ரமைஸ் பண்ணாங்க, ப்ரொடியூசர் கவுன்சிலையும் சொன்னாங்க காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. மன்னன் சார் ஒருத்தர் மட்டும்தான் அதை கூப்பிட்டு விசாரிச்சு அவர் மட்டும் பண்ணாரு. அந்த மன்னன் சாருக்கு நம்ம மூலமா இன்னைக்கு வாட்ஸ்அப் பண்ணதான் சொல்றேன். எவ்வளவு கஷ்டம், ஒரு விசுவாசமா இருக்க ஒரு மனுஷன் படம் எடுக்கிறாப்ப இவ்வளவு கஷ்டத்தை பகிர்ந்துறாரு. ஆனா அவருக்காக நம்ம சங்கங்கள் செயல்படுதா அப்படின்னா நீங்க தான் பதில் சொல்லலாம். அடுத்ததா சரி இதுதான் இப்படி ஆயிப்போச்சு. போலீஸ் ஸ்டேஷன் ஆர்கே ஷூட்டிங் நடக்குது வாசலாபத்துல, 8 மணிக்கெல்லாம் ஷாட் வச்சு போகுது, ஒரு 2 ஷாட் தான் எடுத்துங்கிறாங்க, வீட்டுக்குள்ள எடுத்துங்கிறாங்க. போலீஸ் டடன்னு வண்டி நிப்பாட்டிட்டாப்ல, காசு கொடுன்னு கேட்கறாப்ல. சார் நீங்க ஷூட்டிங் எடுங்க சார், நான் போய் பேசுறேன் சார் போய் கேட்டா, சார் எதுக்கு சார் உள்ளதானே சார் ஷூட்டிங் எடுக்கிறேன், வெளியே எதுக்கு சார் காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, காசு கொடுங்க பிரச்சனை, எதுக்கு சார் கொடுங்கன்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா கொடுத்துதான் சார் கொடுங்க, போன் எடுங்க நீங்க சொல்லுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா போனை பிடிக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் சன் டிவி சக்திகள் சொன்ன அந்த போலீஸும் ஒருத்தர் இருந்தார், குருஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவர் ஒண்ணு இல்லை நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சார். எல்லா இடத்துலயுமே பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனையும் கடந்து சென்சாருக்கு போயிட்டு போனா அங்க பாத்தீங்கன்னா 42 கட்டு. அதாவது மனசுல ஒரு அவங்க ஒரு அழுக்க சுமந்துகிட்டு படம் பார்த்து 42 கூப்பிட்டு தான். நான் ஒரு 11 படத்துக்கு சென்சார் போயிருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு மேல அதிகமா இருக்கும். உங்க எல்லாரும் தெரியும், எங்க ஜெயிச்சவங்க எல்லாருமே தெரியுமா, 1/2 மணி நேரத்துக்கு மேல அதிகமா 3 மணி நேரம் 7:30 மணிக்கு படம் முடிஞ்சு 9:30 மணி வரைக்கும் படத்தை அப்படியே அந்த அளவுக்கு இது இல்லை அது இல்ல. சென்ட்ரல் சொல்லிருக்கீங்க, ஸ்டேட் சொல்லிருக்கீங்க, ஆளும் கவர்மெண்ட் சொல்லிருக்கீங்க, எதிர்கட்சி சொல்லிருக்கீங்க, எதுதான் சார் எல்லாமே சொல்லியிருக்கேன் சார். ஆனா நடந்ததுதானே சார் சொல்லியிருக்கேன். 3 மணி நேரம்
போராடி இவ்வளவு தோற வந்திருக்காங்க. எதுக்காக இவ்வளவு எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன்னு சொன்னா, இந்தியாவில தமிழ்நாடுன்னா தனி மரியாதை. வந்தாரை வாழ வைக்கிறது மட்டும் இல்ல, இங்க வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன சிறப்புன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மீடியாவும் சொன்னா நார்த் இந்தியா மீடியாவெல்லாம் எப்படி எழுதுவாங்க என்னன்னு தெரியும். ஆனா இந்த வளர்ந்த குழந்தைக்கும் ஒரு பிறந்த குழந்தைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்றத பத்திரிகை ஊடக உங்களுக்கு எல்லாருமே தெரியும். நீங்க தயவு பண்ணி இந்த ஒரு ஃபர்ஸ்ட் படம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய கஷ்டம் சொல்றாங்க. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு ஷூட் முடிஞ்சா 12 மணிக்கு தான் வீட்டுக்கு போகும். அவ்வளவு பிரச்சனை வந்துட்டே இருக்கும், ஏதோ ஒரு சைடு வந்துட்டே இருக்கும். இருந்தாலும் தைரியமா எடுத்து ஒரு கான்செப்டை சொல்லி இவ்வளவு ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம். கையெழுத்து கும்பிடுறது எங்க படக்குழுவின் சார்பாக பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், நீங்க மனசு வச்சா இந்த படம் கண்டிப்பா வெற்றி படம் அமையும். உங்களை பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன். இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களை நம்பி வந்திருக்கு. இந்த குழந்தைய கரை சேர்க்க வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்கு. தயவு பண்ணி எங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக நடிகர் திரு TSR அவர்களை பேச அழைக்கிறேன். நடிகர் பேச்சாளர் திரு குணாஜி அவர்களை பேச அழைக்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பாளினி அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நடிகர் பேச்சாளர்னு சொல்லிட்டீங்க, 3 நிமிஷம் முடிச்சா அது நல்லா இருக்காது. ஒண்ணு, நீங்க 1.5 நிமிஷம் மட்டும் ட்ரெய்லர் போட்டிருந்தீங்கன்னா நான் 2 நிமிஷத்துல பேசிட்டு போயிருவேன். நீங்க போட்டது ட்ரெய்லர்ல ஒரு படமே போட்டிருக்கீங்க. பாலு சார், முன்னாடியே வந்துட்டேன். அன்னை தமிழை முத்தம் செய், அதை அழிக்க நினைத்தால் எவனாக இருந்தாலும் யுத்தம் செய். திருடராய் பார்த்து திரும்பாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. சாதியை வைத்து அரசியல் பிழைப்பவர்கள் மத்தியிலே அவர்கள் திருந்தாமல் சாதியை ஒழிக்க முடியாது. லஞ்சம் கொடுப்பவர்களும் வாங்குபவர்களும் திருந்தாமல் லஞ்சத்தை ஒருபோதும் ஒழிக்க முடியாது. மனிதர்களுடைய மனங்கள் மாறாமல் மதத்தை மதவாதத்தை ஒழிக்க முடியாது. அதுபோல் மது பிரியர்கள் திருந்தாமல் டாஸ்மார்க்கையும் கள்ளச்சாராயத்தையும் ஒருபோதும் ஒழிக்கவே முடியாது. படத்தினுடைய தலைப்பு அறம் செய். குறைந்தபட்சம் இந்த ஜனவரி மாசத்திலிருந்து இந்த ஜூன் வரைக்கும் இதே திரையரங்கத்துல பட இசை வெளியீட்டு விழா நிகழ்வுகள், வெற்றிப்பட கொண்டாட்டங்களை பார்த்திருப்போம். படங்களும் நிறைய வெளிவந்திருக்கிறது. ஒரு சிறந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தமைக்காக இயக்குனர் பாலு அவர்களுக்கு நான் தமிழ் வழக்கத்திலையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆக சிறந்த ஒரு தலைப்பு அறம் செய். அறத்தினுடைய பொருள் புண்ணியம், கடமை, நல்வினை. இதுதான் அறம். குறைந்தபட்ச அறத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் கூட அந்த வாழ்க்கையை நம்மளால் வாழ இயலாது. முதலிலே இந்த படத்தினுடைய இயக்குனர் அவர்களுக்கும் படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற பாசிசத்தினுடைய பிஜேபியினுடைய வில்லி சுந்தர வள்ளி அவர்களுக்கும் மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் அவர்களுக்கும் என் அன்பிற்குரிய நண்பர் ஜீவா அவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய டைமண்ட் பாபு சார் அவர்களுக்கும் மேடையில் உள்ளிட்ட கதாநாயகிகள், திருச்சி சாதனா, பணிபுரிந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள், குறிப்பாக 4 பாடல்களை முத்தாக கொத்தாக தந்திருக்கின்ற அண்ணன் கவிஞர் சிலேகன் அவர்களுக்கும், தேன்மொழி தாஸ் ஆக சிறந்த எழுத்தாளர் அவர்களுக்கும், படக்குழுவில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும், இதனெல்லாம் தாண்டி பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும், PRO யூனியனுடைய தலைவர் விஜய் முரளி அவர்களுக்கும், பெருந்துரசி பதவிகள் மற்றும் உள்ளிட்ட அத்துறை நண்பர்களுக்கும் என் அன்பின் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். படத்தின் தலைப்பு ஆக சிறந்த தலைப்பு. படத்தினுடைய கதை அம்சம் இன்றைய சமூகத்திற்கு தேவையான ஒரு அரசியல் கருத்தினை, அது ஆளும் கட்சி, அது எதிர்கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலும் நேர்மட பேசுகின்ற, நெற்றியில் துப்பாக்கியை வைத்தது போன்று தோட்டா வெடிப்பது போன்று அற்புதமான வசனங்களை ஆக சிறந்த எழுத்துக்களால் தனது வலிமையான போர்க்குணத்தினால் எழுதியிருக்கின்ற பாலு அவர்களுக்கு இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். அவர் நினைத்திருந்தால் ஒரு காதல் படத்தை எடுத்திருக்கலாம், அல்லது இரட்டை வசனம் படத்தை எடுத்திருக்கலாம். அவர் நினைத்தால் வெட்டு, குத்து, ரத்தம் என்று வன்மத்தை எடுத்திருக்கலாம். அவர் நினைத்தால் சாரிய படத்தை எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் எடுக்கவில்லை. காரணம், நீ படிக்கும் புத்தகம் தான் தீர்மானிக்கிறது உன் நாற்காலி எதுவென்று. அதுபோல அவர் எடுத்திருக்கிற ஆயுதம் தான் இந்த அரசியல். அரசியலை தவிர்த்துட்டு எதுவுமே பண்ண முடியாதுங்க. காலையில படிக்கிற பேப்பர்ல இருந்து நைட்டு குடிக்கிற பால் வரைக்கும் இந்த அரசியல் யாருமே தப்ப முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஆகச்சிறந்த ஒரு படைப்பு, நுட்பமான வசனங்கள், வசனத்தினுடைய நேர்த்தி, குறிப்பாக 1176 மதிப்பெண்களை எடுத்த திருச்சி அரியலூரை சார்ந்த அனிதா அவர்கள் நீட்டினாலே மரணித்தார்கள். தொடர்ச்சியாக 29 பேர் மறைத்திருக்கிறார்கள். இந்த கேடுகட்ட மத்திய அரசும் மாநில அரசும் அந்த நீட்
செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்வி இன்று வியாபாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கியூபா சின்ன நாடுங்க. அந்த நாட்டினுடைய முக்கியமான தத்துவம், அந்த நாட்டினுடைய முக்கியமான கோட்பாடு அரசு பள்ளிகளும் அரசு மருத்துவமனைகள் மட்டும்தான் இருக்கும். ஒரு தனியார் மருத்துவமனையோ தனியார் கல்லூரியோ தனியார் பள்ளிக்கூடமோ கியூபாவிலே கிடையாது. ஆனால் எல்லா வளமும் இருக்கின்ற தமிழ்நாட்டிலே எத்தனை ஆட்சி மன்னர்கள் காலத்திலே ஒரு தமிழக அரசு தமிழக பள்ளிக்கூடங்களை சீராக சிறப்பாக அதை கொண்டு வர அவர்களால் இயலவில்லை. காரணம் அரசியல், அரசினுடைய நுட்பம், இந்த புள்ளியல் அவர்களை அப்படி நகர்த்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இயக்குனர் பாலு அவர்களுக்கு நான் சிறந்தாழ்ந்த வழக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தோழர் ஜீவா அவர்கள் பேசினார் சென்சாரை பத்தி. சென்சார் 42 இடத்துல கட்டுக் கொடுத்ததற்கு சென்சார் யார்? சென்சார் சென்சார் என்ன? சென்சார் எப்ப கொண்டு வந்தான்? 1901ஆம் ஆண்டு பிரிட்டிஷ்காரன். ஏன் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தான் அப்படின்னா அடக்குமுறை, ஒடுக்குமுறை. இங்க மக்கள் யாரும் போராட முடியவில்லை. போராடினால் அடித்து நொறுக்குவது. அடுத்து எழுத்தின் மூலமாக வந்தார்கள். எழுத்திலேயும் அந்த அச்சுக்கலைகளை உடைத்து போட்டார்கள். அதுக்கு அடுத்த பிறகுதான் புரட்சி வெடிக்கிறது. ராஜேஷ், புரட்சி போகும்போது இந்த குறைச்சல் எப்படி இருக்கும்? நான் டவுன் ஆயிட்டு ஃபீல் ஆகுறேன். ராஜேஷ் கரெக்டாவே ஆமா, இதுல அரசியல் பண்ணாத. புரட்சிகரமா அந்த அச்சுத்தாள்களை முடக்கினார்கள். அதுக்கு பிறகு இவர்கள் எந்த வகையிலே போராட்டத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி காணொலி வடிவாக வீடியோ காட்சிகளின் மூலமாக பிரிட்டிஷ்காரனுடைய ஏகாதிபத்தியத்தையும் அடக்குமுறைக்கும் எதிராக படத்தை எடுத்து அதை வெளியிடும் பொழுது டாக்குமெண்டரியாக புரட்சி தீ பற்றி எரிந்தது, விடுதலை பிறந்தது. அதற்கு பிறகுதான் சுதந்திரத்துக்கு பிறகு 1952ஆம் ஆண்டு சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பிரிட்டிஷ்காரர்கள் அதை அமல்படுத்தினார்கள். நம்முடைய அடக்குமுறையை இப்படி வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்களே, இனி இந்த படம் இப்படி வெளியே வரக்கூடாது, அது நமக்கு பாதிப்பு என்று நினைத்துத்தான் அந்த சென்சார் போர்டு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். எனக்கு தெரிந்து சென்சாரிலே யார் இருக்கிறா? பிஜேபி அரசினுடைய உறுப்பினர்கள் தான் அங்கு இருக்கிறார்கள். எதற்கு சென்சார்? பாலு அவர்கள் செக்ஸ் படம் எடுத்தாரா? இல்ல ஜாதிய படம் எடுத்தாரா? அப்ப கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னா நான் கேட்பேன். ஏன்னா அந்த மண்ணுக்கானவன், இந்த மக்களுக்கான, இந்த சினிமா துறைக்கானவன், அரசு வேலையை தூக்கி எறிந்து விட்டு சினிமாவை நேசித்து வந்தவன் நான் கேட்பேன். முன்னாடியே ஜீவா அவர்கள் சொல்லி இருந்தால் தமிழகத்திலே சென்சார் கூட இருக்கிறாரு, அடிச்சு உடைச்சு எரிஞ்சிருப்போம். இது மாதிரி டைரக்டருக்கு மட்டும் இல்ல, சமூகத்தை சார்ந்து படம் எடுக்கிற அத்தனை இயக்குநர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியும் எப்பொழுதுமே ஆதரவாக இருக்கும். நிறைய பேசணும். 2 விஷயத்த சொல்லிட்டு நான் முடிச்சுறேன். எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. திருச்சி சாதனா அவர்களே, நீங்கள் வந்திருப்பது எனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அன்னைக்கு கணவன் மனைவி நல்லா நுட்பமா கவனிச்சுக்குங்க. இது அறிவுரையா சொல்லல. நான் என்னுடைய வழி, என்னுடைய உணர்வை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி திருமணம் முடிச்சு குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா தான் பெத்த பிள்ளைக்கு பாலை கொடுக்கணும்னா கூட மாமா கொஞ்சம் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி மாற விளக்கி விட்டு தான் பால் கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீ யூடியூப்ல எங்க போய் அதை ஓப்பனா ஏதோ உலகத்தினுடைய பிம்பம் மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி? இது என்னன்னா, இதை கேட்கறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய நுட்பமான விஷயத்தை நீங்க புரிஞ்சீங்கன்னா அதை இனிமேல் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு சாதனா அவர்கள் தனக்கு இருக்கிற திறமையை வைத்து அவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சு இன்னைக்கு அவங்க கிராமத்திலே அவங்க கட்டியிருக்க விடுது பெரிய வீடா இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஆனா அதே சமயம் நீங்க நிறைய வீடியோஸ் போடுறீங்க, வயக்காட்டுக்கு போறீங்க, அழகா ஓப்பனாவே குளிக்கிறீங்க, பிரபஞ்சம் பாக்குது, அதை ரசிகர்கள் நிறைய பாக்குறாங்க. நான் கொண்டு அது உள்ளபடி, அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம், அதுல நான் தலையிட விரும்பல. ஆனால் ஒரு நீட் தேர்வை பத்தி நீங்க ஒரு பதிவு போடுங்க, ஒரு சாதி ஒழிப்பை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசுங்க, லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வருவாங்க. உங்க மேல இந்த சமூகம் அவர்கள் நல்ல ஒரு மதிப்பை வைத்திருக்கும். இந்த படத்துல கூட நீங்க ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டீங்க முதல்வர் அவர்களை நோக்கி. அதே மாதிரி சினிமாவில் இருக்கிற நடிகர்களை பத்தி ரொம்ப நேர்த்தியாக பேசுகின்ற, நான் பெரிதும் மதிக்கின்ற பத்திரிகையாளர் 71 வயது நிரம்பிய இளைஞன் அண்ணன் பைரவான் ரங்கநாதன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். நீங்கள் இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை ஆணித்தரமாக அப்பட்டமாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். அது சினிமாவில் இருக்கிறது, அதை திருத்தணும். நான் அதை திருந்தறதுக்கு தான் நான் சொல்றேன். இதை நான் போய் பார்க்கல, நான் கேள்விப்பட்டதை சொல்றேன், அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, உள்ளபடி ரைட் இருக்கட்டும். ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த ஒரு அதிகாரி கொஞ்சம் அறம் இருக்கணும். ஏன்னா இந்த படத்தின் தலைப்பு அறமா இருக்கிறதுனால அறம்னா என்னன்னு நான் சொல்லித்தான் ஆகணும். நான் எல்லாருமே படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பிறகு நான் வரல. நான் அப்படி யாரும் கிடையாது. நான் சாப்பாட்டுக்காக சண்டை போற ஆள் இல்ல, சாவுக்காக சண்டை போடுற கூட்டத்துல இருந்து வந்தேன்.
அதனால நான் சொல்லணும். அதனால என்னுடைய இது தாழ்மையான வேண்டுகோள். இப்ப கள்ளச்சாராயம் 51 பேர் செத்தாங்க, அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க, அதை பத்தி ஒரு விழிப்புணர்வை போடுங்க. சமூகம்னா என்ன? நீ நான் டீ விக்கிறவன், காப்பி விக்கிறவன், குப்பை கொடுக்கிறவன், டாக்டர், இன்ஜினியர் எல்லாமே சமூகம் தான். இந்த சமூகத்துக்குள்ளதான் சினிமாவும் இருக்கு. ஆக சினிமாவில நீங்க களை எடுக்கிறீங்க, அதே மாதிரி அரசியலையும் நீங்க களை எடுங்க. இன்னும் உங்களை நிறைய பேர் நேசிப்பாங்க. ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்ல டிஎஸ்பி விஷ்ணு பிரியா மேலிடத்துல கொடுத்த பேட்சனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த கேஸ் சிபிஐக்கு மாறுச்சு. இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையில வேலை அவங்களுக்கே நீதி கிடைக்கல. எப்படி நீதி கிடைக்கும்? ஐஐடி காலேஜ் பாத்திமா பாராளுமன்ற பார்ப்பன ப்ரொஃபசர் டார்ச்சர் பண்ணி தமிழ்நாடு பாதுகாப்பான நாடுன்னு சொல்லி கேரளாவில இருந்து நான் பிள்ளைய அனுப்புனாங்க. அதுக்கு இன்னும் நீதி கிடைக்கல. ஏன் வேங்க வெயில்ல குடிக்கிற தண்ணியில பீயுங்க, பார்த்து சொல்லும் எவ்வளவு அசிங்கமா இருக்கு, எவ்வளவு கூச்சப்படுறோம். மலம் கொட்டுனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு கிடைச்சிச்சா? கிடைக்காது, கிடைக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் பற்றி நீங்க ஒரு காணொலியிலே பேசுகிற பொழுது இன்னைக்கு ஏன் நான் உங்களை வலியுறுத்துறேன்னா, இங்க படிச்சதுன்னு சொன்னா எவனும் கேட்கறது இல்ல, ஆனா நடிச்சதுன்னு சொன்னா கேட்கிறான். இந்த நாளைய தீர்ப்பான்றான், நானே ஓங்கிறான். என்னடா சொல்றீங்க? போராட்ட களம் வேறு, அறம் செய். இந்த அறத்தினுடைய மேன்மை. அறம்னா என்ன? எப்படி வாழ்ந்தார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா? அறத்தின் நிலை கொண்டு வாழ்ந்தார். பதவி வளர்கிறார், சூட்கேஸ் எடுக்கிறாங்க, எல்லா பெட்டியும் எடுக்கிறாங்க. அந்த வேலையாளை சூட்கேஸை துடைக்க சொல்றாரு. ஐயா நான் தொடச்சிட்டேன்னு சொல்றான். மறுபடியும் நல்லா தொடங்குன்றாரு. தொடச்சிட்டேன் அப்படின்றாரு. இன்னும் நல்லா தொடப்பா அப்படின்றாரு. ஏன் அப்படி? சுத்தமா தானே இருக்கு, இன்னும் துடைக்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஐயா அப்துல் கலாம் சொன்னாரு, இங்க இருந்து போகும்போது என் பெட்டியில ஒரு தூசி கூட ஒட்டிருக்க கூடாது. இதுதான் அறம். அவர் நினைச்சிருந்தா பிளைட்ல போயிருக்கலாம். இதான் அறம். அறத்தினுடைய பண்பு என்ன? அறத்தினுடைய கேரக்டரைசேஷன் என்ன? அந்த மாரலிட்டி என்ன சொல்லுது? நல்ல கண்ணு ஐயா எத்தனை பேருக்கு தெரியும்? இன்று இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நல்ல கண்ணுனா தெரியாது. அவருடைய 84வது பிறந்த நாள் விழாவிற்கு 84 லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போய் அந்த கட்சி கொடுக்குது. அப்படியே அந்த 84 லட்சத்தை வாங்கி மறுபடியும் கட்சிக்கே நிதியா கொடுத்த மனுஷங்க இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் 10,000 கோடி வச்சிருக்கான், 500 கோடி வச்சிருக்கான். எது அறம்? நிறைய பேசுறோம். இந்த அறம் நிச்சயமாக வெல்லும். படக்குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இனிமேல் சென்சார் சம்பந்தமா எந்த பிரச்சனை சொல்லுங்க. வழக்குகளுக்கு அஞ்சுபவன் நான் கிடையாது. பிறப்பு ஒரு முறை, இறப்பு ஒரு முறை. அந்த இறப்பு அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். அந்த இறப்பு நம்மை நேசித்து வர வேண்டும். உங்களுக்கும் போமா முடிச்சிரு, நானே முடிச்சிரு, எனக்கு தெரியும், டியூரேஷன் தெரியும், நான் எல்லையை தாண்ட மாட்டேன். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெற என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள். நானும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களும் எப்பொழுதும் உங்களுக்கு உடன் இருப்பார்கள். அறம் வெல்லும். பாலு சார் வெல்வீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். தண்ணி குடிக்கிறீங்களா சார்? தேங்க்யூ சார். ஜூஸ். அடுத்ததாக திருச்சி சாதனா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் திருச்சி சாதனா. வந்திருக்க மீடியாக்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏங்க இதுக்கு மேல எப்படி? நான் தான் ஷார்ட்டா இருக்குல்ல. இல்ல இல்ல பரவாயில்ல. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? இருக்கும் திருச்சி வரைக்கும் கேக்குதா? ஓகே, சூப்பர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, அறம் செய் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். ரொம்ப பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம் எடுத்திருக்காங்க சாரு. துணிஞ்சு அரசியல் சம்பந்தமா எல்லாமே ஓப்பனா எல்லா கட்சியினரும் பேசுற மாதிரி எல்லாமே டைலாக்கோட சூப்பரா எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரண்சை படத்துல மிதிச்சிட போற, இது வேற கத்த போறாரு. ஹலோ சார், சாரி சார், ஏதோ போன் வந்துருச்சு சார், சாரி சார்.
எங்கிட்ட போனாலும் அடியா எழுது. என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த எப்படி சொல்றது, நம்ம சார் வந்து எப்படின்னா படத்தை பத்தி மட்டும்தான் பேச சொன்னாங்க. ஆனா இந்த பர்சனலா பத்தி பேச விட்டு சும்மா இங்கெல்லாம் வந்து பூகம்பம் அப்படியே கிளம்புது. இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக 4 பேர் அட்வைஸ் பண்ணா அதை கண்டிப்பா நம்ம ஏத்துதான் ஆகணும். அவங்க நமக்கு அக்கறையோட தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏத்துக்கணும். அதை நான் ஏத்துக்கிறேன் கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல நான் நடிச்ச கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா. ஆமா, ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு இரும்பு பெண்மணியான அந்த எப்படி சொல்றது, முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய வேடத்தில் நான் வந்து நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கேரக்டர்ல பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஓப்பனா நடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம். கடைசியா வந்து நம்ம பாலு வைத்தியநாதன் சாரு அப்புறம் ஜீவா சாரு 2 பேரும் வந்து என்ன வந்து நடிக்கிறியான்னு வந்து கேட்டாங்க. ஜீவா சார், இந்த ஜீவா அதான் 2 பேரும் வந்து கேட்டாங்க, எப்படிமா இந்த கேரக்டர்ல நீங்க வந்து நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பா இனிமே எல்லா கேரக்டருமே நான் நடிக்கிறேன் சார், எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாதா அப்படின்னு வந்து நான் கேட்டேன். இது வந்து ஒன்லி நடிப்பு தானமா, இந்த அரண்சை அப்படிங்கிறது நம்ம கூட படத்து மூலியமா வெளிக்காட்டல அப்படின்னா இந்த நாட்டுல சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாம அதை சொல்றதுக்கு யாரும் தயங்கி நிக்கிறாங்க. சோ இந்த படம் பார்த்தாது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையா தைரியமா வந்து இந்த படத்தின் மூலமா எல்லாரும் வந்து துணிஞ்சு யாரா இருந்தாலும் பயப்படாம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் வந்து நான் வந்து எடுக்கிறேன். அதனால சோ உனக்கான கேரக்டர் இங்க பண்ணுங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் தயங்கியே இருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மாவோட ஆட்டிடியூட், அந்த அம்மா எப்படி நடக்கிறாங்க, பேசுறாங்க, பாவனை, அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போறாங்க, இதெல்லாம் வந்து வீடியோவா நீங்க வந்து ஒரு டைம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசியில சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு வந்து டைலாக்ஸ் வந்து எனக்கு வந்து நிறைய கொடுத்தாங்க. அதை வந்து பின்பற்றி சாரோட நம்பிக்கையை இழக்காம கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து நான் வந்து நடிச்சு கொடுத்துருக்கேன். என் மனசார எப்படி சொல்றது, நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க எல்லாருமே இந்த மீடியாக்கள் ஆப்போசிட்டா வந்து நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும், இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்க வந்து உறுதுணையா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முதல் படம் வெளியாக உள்ளது. ஒரு 15 படம் நடிச்சு முடிச்சுட்டு, ஆனா வர வைக்கிறது வந்து இந்த படம் தான், அரண்சை படம் தான் வரப்போகுது. சோ எல்லாரும் சப்போர்ட்டா இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு, எல்லா டீமுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க அரண்சை. அதனால இந்த டீமுக்கும் நீங்க வந்து என்ன சொல்றது, எனக்கு அவர் சொன்னதே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது. டக்கு 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 டக்குன்னு வருது. என்னடா கூப்பிட்டு வச்சு இவ்வளவு அழகா தெளிவா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். நீங்க சொல்றதுனால, உங்க பேர் என்ன சார்? குணாஜி. இங்க பாத்தீங்கன்னா இங்க அரசியல் வட்டமே நடத்திட்டாரு குணாஜி. கத்து 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 கத்துன்னு கத்துனாலும் இங்க ஒரு கை தட்டினா ஓசையே வராது. அந்த காலத்துல சொன்ன மாதிரிதான், எல்லாரும் சொன்ன மாதிரிதான், நீங்க கத்த நாங்க கேட்க, இவ்வளவுதான். எல்லாருமே கத்தணும் உங்க மாதிரி கோரஸா இல்லைங்களா? அதனால ஒருத்தர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்தி கத்துனா அவங்க ஆப்போசிட்ல வாயதான போட்டாங்க, வேற ஏதாவது பேசினாங்க, பேச முடியல, ஏன்னா நீங்க பேச விடல. சோ அதனால படம் எப்படி எடுத்துருக்காங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருந்து போராடுங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதை வந்து நீங்க கேளுங்க, போராடி வாங்குங்க, உண்மையை உறக்க சொல்லி எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் அரண்சை படம் வந்து எடுத்திருக்காங்க. அதனால எல்லாரும் சப்போர்ட்டிவா இந்த படத்தை ஆதரிச்சு மேலும் எல்லா பேரும் போய் தியேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க. எங்கிட்டாவது சைடு கீழ போய் ஏதாவது பாத்துக்கிட்டு தெரிஞ்சிடாதீங்க. அதனால வந்து தயவு செய்து தியேட்டர்ல வந்து பாருங்க. முக்கியமா வந்து ஜீவா சார் ரொம்ப நன்றி, அண்ட் வந்து மேம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாலு வைத்தியநாதன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு நன்றி சார். பேர் தெரியல, ஜாஸ்தியா இருக்கனா, ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் எப்ப பார்த்தா எப்படி உன் பேரா நம்ம மேல உட்காந்துருக்கோம் அங்கிட்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இல்ல அப்படின்னு பார்த்தா அவரு சாரா அப்படி வேற மேல வேற இருக்காரு கொண்டாடி இருக்கா சார், கொண்டாடி இருக்குன்னு சொன்னாரு அவரு. இல்ல சார்
இல்லையா? ஓ சண்டை அதிகம் ஏன்கிட்ட எவ்வளவு எடுத்துருங்க சாமி, நானே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு சார். ஏன் சார் ஐயோ அத்தி சரிங்க சார். எல்லாருமே எங்களுக்கு வந்து துணையா இருந்துன்னா என்ன இருந்து எல்லாரும் ஆதரவா இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் எங்களுக்காக பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க சார். பாலு வைத்தியநாதன் சார் ரொம்ப நன்றி. இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. வரேம்மா. 3 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டோம்னா தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக கதாநாயகி செல்வி மேகாலி மீனாட்சி அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம். Very good evening to all of you. Okay. First of all, thank you so much for giving me this opportunity to standing in front of you all and sharing some of my experience with you all. Thank you very much. RMC, it was a very wonderful and amazing journey. And in the படத்துக்கு என்னோட கேரக்டர் பத்தி பேசணும். என் கேரக்டர் பேர் கைல். இட்ஸ் அ வெரி பப்ளியான ஒரு ஜாலியான கேரக்டர். ஹோப் எல்லாருக்கும் இந்த கேரக்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாலு சார், தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி and making me part of RMC team, and thank you so much for trusting me. Thank you sir. Balu sir patti pesnona, Balu sir, he is a very active and very energetic person on set, and at the same time nadikumbodhu and direction பண்ணும்போது it's very difficult, so he handled very smartly, and his energy is very very energetic, so it's helped a lot for us. And our producer ma'am, Sweta ma'am, she was such a beautiful lady. She's so sweet to everyone. Thank you so much for ma'am for giving me this opportunity. Romba nandri. And music, Shrikant Deva sir, he has given beautiful music in this movie. I think it's not here, so it was honor to working in same project. Thank you so much sir. I don't know where you. And Jiva, he was it was Jiva. It was a wonderful experience, amazing. Romba supportive irundirukkinga. Romba nandri. Thank you so much. And now coming to our ADs. So generally other state la indu other language la indu varumbodhu in that state la, and then acting in different language romba difficulties irukum. So na appriyana persa feel pannala because of our ADs. ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்திருக்காங்க. They have been so supportive and kind to me. Thank you so much all our ladies, especially Jiva sir. Thank you very much for your kind and patience. And thank you so much, if I'm not leaving anyone, thank you very much. Thanks all the media, and thank you so much for RMC entire team and crew. Thank you very much. Thank you so much. Nandri. அடுத்ததாக கதாநாயகி செல்வி அஞ்சனா கீர்த்தி அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட்லி இன்னைக்கு ஈவினிங் இந்த எங்களோட ப்ரோக்ராம்க்கு வந்து எங்களெல்லாம் வாழ்த்துறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் when I was doing this character, எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, I mean ரொம்ப ஸ்ட்ராங்கான டயலாக்ஸ். this could either get me like நான் ரொம்ப praise வாங்குவேன், இல்லைன்னா திட்டு வாங்குவேன்னு நினைச்சேன். இப்படிதான் நான் காமெடியா சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. because I was not sure நான் என்ன சொல்றது. maybe it is right, maybe it might hurt some sentiments, but at the end of the day, now ஒரு actor, what I should do, that is what I did. I can see they've done a fantastic job. So ரொம்ப நல்லா வந்திருக்கு. The output is really nice. I'm seeing it for the first time, and it's really very good. So I'd like to take a moment to thank the whole team, Balu sir, and all the ADs who really helped me. From everybody seated here, ellarume, I'm sorry the peru here, but I really respect you all, and I'm glad you all came. Adukku mela
I have nothing much to say. I'd like to give you all a big thank you. Thank you so much. தேங்க்யூ அஞ்சனா. அடுத்ததாக நாயகன் திரு ஜீவா தங்கள் ஒருவரை பேச வைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், வந்திருக்கும் பத்திரிகை சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறம் செய் இந்த படத்துடைய நாயகன் பாலு வைத்தியநாதன் அவர்கள். ஆங்கர் அவங்களுக்கு கைண்ட் இன்ஃபர்மேஷன் எழுதி கொடுப்பார், அதெல்லாம் செய்வார் அவர். அவர் வந்து இந்த படத்தின் நாயகன், கதாநாயகன் அண்ட் இயக்குனர், ப்ரொடியூசர். ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு அவர் மனசுல இருந்த ஒரு விஷயத்த படமாக்குறதுக்கு பல நாள் அவர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கான ஒரு கம்ப்ளீஷனையும் அவர் பட்டிருக்காரு. ஸோ எனக்கு ஒரு நல்ல நண்பர், இனிய மனிதர், பார்க்கறதுக்கு ரொம்ப முரட்டுத்தனமா, அவருடைய ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரசாரமா இருக்கும், பட் குழந்தை மனம் கொண்ட ஒரு பலாப்பழம் மாதிரின்னு வச்சுங்களேன். உள்ளுக்குள்ள ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். நான் நிஜமா தான் சொல்றேன், யாரோ கலாய்க்கிறாங்கன்னு நினைச்சிருக்கேன். எல்லாத்தையும் திட்டுவாரு, கத்துவாரு, டென்ஷன் ஆவாரு, பட் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், அதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஸோ ஏன்னா இப்போ நான் அவர்கிட்ட மேடையில பேசி எனக்கு என்ன கிடைக்க போகுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எப்பயுமே மனசுல இருக்கிறத சொல்றேன். நல்ல மனிதர். அண்ட் ஸ்வேதா மேடம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர், அவங்களுக்கும். ஹீரோயின் மேகாலி ரொம்ப டேலண்டட், அழகான ஒரு பொண்ணு, அப்கமிங் டேலண்டட், பர்ஃபெக்ஷனிஸ்ட். ரொம்ப அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப சின்சியர். நீங்க அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பாலு சாருக்கு டஃப் கொடுத்து பயங்கரமா ஆடி இருப்பாங்க. ஏங்க இல்ல, நானா இருந்தா அந்த அளவு கூட அவரளவு கூட ஆடி இருக்க மாட்டேன், அது வேற, அது உங்களுக்கே தெரியும். மாஸ்டர் அதனாலதான் என்ன வந்து எனக்குன்னு எடுத்து வச்ச சாங்க கூட பாலு சாரே ஆடிட்டாரு. அது என்ன பாட்டது? இல்ல அது இல்ல, இன்னொன்னு அந்த பின்னி படல எடுத்து பிரிச்சு மேய போறேன்னு ஒரு சாங்க போட்டு காமிச்சா கமிட்டே பண்ணாரு. ஜி நீங்க தான் இந்த சாங் ஆடுறீங்க, உங்களுக்கு மேகாலிக்கும் ஒரு ட்ரீம் சாங் அப்படின்னாரு. அந்த சாங் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ட்ரீம்ல தான் ஓடிட்டு இருக்கு. இங்க வந்து பார்த்தாதான் உண்மையே தெரியுது. இன்னும் ஷூட்டிங் இருக்கு உங்களுக்கு, ஷூட்டிங் இருக்கு உங்களுக்கு. அவரே தனியா ஷூட்டிங் போயிருக்காரு. எங்க நம்ம உள்ள போனா ஏதாவது கலாச்சிட போறோம்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் அந்த பக்கமே வர விடல சாங் ஷூட் அப்போ. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மேகாலி வந்து ஒரு நல்ல ஹார்ஸ் ரைடர், நல்ல டான்ஸ், ஃபிட்னஸ் கான்சியஸ், பெர்ஃபார்மன்ஸ்க்காக ரொம்ப ஆர்வமா, அதுக்காக டெடிகேட்டடா, கமிட்டடா வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க. எதுக்காக சொல்லணும்னா, நம்ம ஒர்க் பண்ணதுல நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸ், புதுசா படம் இருக்கிறவங்க வந்து ஒரு நல்ல ஹீரோயின் வேணும், நல்ல கோஆபரேட்டிவ், நல்ல ஒரு சின்சியரான பொண்ணுங்க வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ண அந்த ஒரு நண்பர்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி தான் இது. ஸோ ரொம்ப சின்சியர் பெர்ஃபார்மர், அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அஞ்சனா கீர்த்தி, அவங்க நானும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம், ஜெம்போன்னு ஒரு படம், பட் காம்பினேஷன் இல்லை, இந்த படத்துல காம்பினேஷன். என்னுடைய இனிய நண்பர், அவங்க ரொம்ப டெடிகேட்டடான, சின்சியரான ஒரு ஆக்டர். அண்ட் அண்ணன் ஜாக்குவார் அண்ணன் இந்த படத்துல முதலமைச்சரா அவர் வர்றாரு. பல அவருடைய வசனங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு விஷயங்கள தான் இருக்கும். இந்த படத்துல கதை கேட்கும்போது கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொன்னா, இந்த கோவிட் எல்லாம் முடிஞ்சு யாருமே ஷூட்டிங்கே கூப்பிடல, படம் இண்டஸ்ட்ரியே அப்படியே டவுன்ல இருக்கு. என்னடா இது, ஷூட்டிங்கே யாரும் ஆரம்பிக்க மாட்டேன்றாங்களே, ஒரு ஃபோன் கூட வரலையே, படம் எல்லாம் அவ்வளவுதானா, இதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களா, தேட்டர் வேற ஓட மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு. சரி உனக்கு நான் பவுலு பேசுறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணாரு அவரு. ஓகே, ஏதோ ஒரு ஆடு சிக்குது, போய் ஒரு மீட்டரை போட்ட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் அவரை போய் பார்க்க போனேன். சார் போனதுக்கு அப்புறம் சரி கதையை சொல்லுங்க சார். என்ன சார் இதுல நம்ம 4 பேர் ஒரு கேரக்டர் பண்றோம் சார், ஒரு இது சார், சரி கதையை சொல்லுங்க சார். சார் ஃபுல் கான்ட்ரவர்சி சார், பார்த்தா நீங்க கதையெல்லாம் கேட்குறீங்க, ஃபுல் கான்ட்ரவர்சினாரு. நானும் 4 கேட்டு பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் கேட்கறத விட்டேன். அப்பா சார் நீங்க பரமாரி நான் பாத்துக்கிறேன் டப்பிங்ல அப்படின்னு சொல்லி நான் ஸ்பாட்லயே இப்படிதான், நம்ம உங்களுக்கு தான் தெரியும் இல்ல, நம்ம வந்து அதனால எனக்கு இந்த படத்துடைய கதை என்ன, அவர் என்ன பண்றாரு எதுவுமே தெரியாது. டைலாக் சொல்லுவாரு, கேட்போம், நடிப்போம், அவருடைய மைண்ட்ல தான் ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் திருப்பி இல்லைங்க ரீஷூட் பண்ண போறேன்னு. சரி ஓகே, அவர் வந்து ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு வச்சிருக்காரு, ஒரு டைரக்டரோட ஃப்ரீடம். நம்ம போய் இதுல ஏதாவது கருத்து சொல்றோம், அதை சொல்றோம், இது சொல்றோம், அந்த சுதந்திரத்துல தலையிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நாங்களும் அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்சிருக்கோம். நீங்க படம் வரும்போது பார்த்து புரிஞ்சுப்பீங்க. அப்புறம் வந்து படத்துல நம்ம அன்பு அண்ணன் பைல்வான் அவர்கள்,
அவர் ஒரு பொலிட்டீஷியனா அவரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ணனோட ஒர்க் பண்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வருஷமா நாங்க வந்து பேசியிருக்கோம். நிறைய வருஷமா அண்ணனை வந்து தெரியும். என்ன ஒண்ணு, இந்த யூடியூப்ல ஒரு வீடியோ பேசும்போது நம்மளை பத்தி 2 வார்த்தை கூட எதுலையும் சொல்ல மாட்டேங்கிறார். அதான் எனக்கு ஒரு வருத்தம். ஏதாவது சும்மாவது சொல்லி விடுங்க. இப்பவே சொல்றீங்கண்ணா நம்ம பையன் தானே அப்படின்ட்டு நம்ம பத்தி தான் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் வந்து படத்துடைய இசையமைப்பாளர் என் இனிய நண்பர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள், அவங்க இன்னைக்கு வர முடியாத சுச்சுவேஷன் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் திருச்சி சாதனா அவர்கள், அவங்க வந்து இந்த படத்துல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அவங்க அந்த பொலிட்டிஷியன் கேரக்டர் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லா இருக்கு. எப்படி நம்ம அந்த சபலாக்காலாம் பண்ற சில கேரக்டர், நம்ம ஷோபனான ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்க இப்போ இல்ல, தவறிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ்களான சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, காமெடிக்கு ஒரு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு அது நல்லாவே ஒர்க் ஆகுது. அவங்க பேசும்போது நிறைய பேர் ரசிக்கிறாங்க. ரொம்ப யதார்த்தமான ஒரு பாமர தமிழ்ல ரொம்ப அழகா அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துல நம்ம சக்தி அண்ணன் ஒரு பெரிய டெரர் வில்லன். அவர் அண்ணா கொஞ்சம் ஏச்சு காமிங்க. டெரர் வில்லன், அந்த கஞ்சி போட்ட வெள்ளை சட்டையை பார்த்தோன்னா டக்குன்னு எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா அவரை நான் சாஃப்டாவே பார்த்துருக்கேன். என்ன கேட்டேன், நான் தான் வில்லன். அண்ணா என்கிட்ட மட்டும் சொல்லிட்டேன், உன்னை பார்த்தா என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப நல்ல மனிதர்கள் வில்லன் கேரக்டர் பண்ணும்போது அது வந்து எப்படி நமக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் கேரக்டரா கதைக்களமோட வரும்போது அது நல்லா இருக்கும். ஏன்னு சொல்றேன்னா, நானே ஒரு படம் பண்ணியிருக்கேன் இப்போ, கரான ஒரு மூவி. நானும் என்னுடைய இனிய நண்பர் குணாஜி பொங்கி எழுந்துட்டு போனாரு. அவரு என் படத்துல ஒரு முக்கியமான என்னுடைய ரைட் ஹேண்ட் கேரக்டர் பண்ண. இதுல நான் வில்லனா நடிச்சிருக்கேன். பட் எனக்கே பார்க்கும்போது கூட இல்ல, என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் வில்லனா அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமோ. ஏன்னா அது கேரக்டரா அந்த கேரக்டருக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணிருக்கோமோ அதை நம்ம பண்ணிருக்கோம். இருந்தாலும் அந்த குட் பாய் இமேஜுக்குள்ள இருக்கிறவங்க, ஒரு சாஃப்ட் நேச்சரா இருக்கிறவங்க வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இந்த படத்துல என்னுடைய ரோல் அப்படி இருக்கு. அது பாலு சார் தான் சொல்லணும், அவர் எப்படி அதை பண்ணிருக்காரு, எப்படி எடிட் பண்ணிருக்காருன்னு. நாங்க பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு. என்ன சார் வந்திருக்க. அண்ட் மாஸ்டர் அண்ட் சதரி சார் ரொம்ப முக்கியமா படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லா அவங்களுடைய இதில் தான் பண்ணது. ரொம்ப இனிய பண்பாளர். அண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த படம் அறம் செய் படத்துடைய பிஆர்ஓ சாவித்ரி மேடம் பின்னாடி வந்து நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லு அவங்களுக்காக நான் மெயினா இன்னைக்கு வந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஒரு படம், என்னோட படம் வருது, நான் பிஆர்ஓ பண்றேன், நீங்க வரலன்னா எப்படி அப்படின்னாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்னால என்னால் வர முடியாத சுச்சுவேஷனா இருந்தது. அதனால தான் லாஸ்ட் மினிட்டா வந்தேன். பட் அவங்களுடைய அந்த ஒரு அன்பான அழைப்பை ஏற்று நான் இன்னைக்கு வர வேண்டியதா இருந்தது. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்டு இணை இயக்குனரா இந்த படத்துல ஒர்க் பண்ண இயக்குனர் ஜீவரத்னம் சார் அவர்கள். இப்போ குணாஜி பேசும்போது சொன்னார் இல்லையா, அந்த சென்சார் அவர் மட்டும் சொல்லி தான் நான் போய் சென்சாரை பிடிச்சிருவேன், அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், எல்லாம் அந்த ஜீவாங்க, இந்த ஜீவா இல்லை. ஏதாவது மாத்தி போறதில்ல, நமக்கு ஏதாவது பொட்டலத்தை போட்டு விட்டுறாதீங்க. இப்பெல்லாம் குடிச்சா கூட 10 லட்சம் கிடைக்கும், நடிச்சா காசே வர மாட்டேங்குது. நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வே பண்றோம். ஸோ அதனால நம்ம மேல எதுவும் போட்டு விட்டுறாதீங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, படத்துல இன்னொரு அதின் ஒரு பையன் நம்மளுடைய சகோதரர், அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அண்ட் கேமராமேன் கண்ணா, இன்னும் நிறைய பேர் ஒவ்வொருத்தரா சொன்னா, மேனேஜர் பாஸ்கர் சார், எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் இயக்குனர் அவர்கள் என்ன நினைச்சிருக்காரோ அவருக்கு வந்து அது கிடைக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ. அடுத்ததாக பத்திரிகையாளர் நடிகர் திரு பைல்வான் ரகுநாதன் அவர்களை பேச அழைக்கிறேன். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கம். என்னுடைய உறவுகளே, ஒரு நாள் போன் வந்தது, நான் தான் டைரக்டர் பாலு வைத்தியநாதன் பேசுறேன் அப்படின்னு. உங்களெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லைன்ட்டு அவருக்கே ஷாக்கா போச்சு. இல்ல சார், நான் டைரக்டர் தான் அப்படின்னாரு. என்ன விஷயம்னு, இல்ல நீங்க ஒரு கேரக்டர் பண்ணணும்னாரு. நான் யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியும் அப்படின்னாரு. தெரியும் தான் கூப்பிட்டுருக்கேன்னாரு. அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, இந்த டயலாக் என்னங்கிறத முதல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருவார். அதே மாதிரி சமீபத்தில் 2 டிவி சீரியல் நடிச்சேன், அவங்களும் அனுப்பி விட்டு இருந்தாங்க. இதனால ஒருத்தருக்கு வேலை போயிடுது.
அசோசியேட் டைரக்டர் வந்து டயலாக் சொல்லிட்டு போறல, அவருக்கு வேலையெல்லாம் போயிடும். அந்த டயலாக் என்ன அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன். ஆனா அப்பவே சென்சார் கட்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட சொல்லல. எனக்கு எல்லாம் நடந்த விஷயங்களே அவரு வசனமாக்கி இருந்தாரு. அதனால இது இந்த மந்திரி குறிக்கும், இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, அவர் போஸ்டர்ல மிகப்பெரிய பொய்யை சொல்லியிருக்காரு. யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டரை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தாரு, கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லை போட்டிருந்தாரு. முழுக்க முழுக்க அரசியல் பேசுற படம். ஏன் அப்படி ஒரு கருத்து எனக்கு புரியல. ஏன் நாங்கள் அரசியல் பேசுறோம் போடுங்க. எதுக்குன்னா நீங்க அவ்வளவு துணிச்சலா நாட்டில் நடப்புகள், அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் மாநில அரசா இருந்தாலும் சரி மத்திய அரசா இருந்தாலும் தாக்குறீங்க. நாங்க அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் பேசி விட்டு நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்றீங்க. இதுல ஒருத்தர் இதுல என்னை பத்தி நீங்க பேசவே இருந்தாரு. நான் இன்னைக்கு அவரை பத்தி நல்ல தகவல் சொல்லியிருந்தேன். ஜியாவை பத்தி எனக்கு சொந்தக்காரர் அவரு இல்ல. இன்னொரு விஷயம் இருக்கு, அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு பொதுச் செயலாளர். அது உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஏன் நடிக்கீங்களா? ஓ, அரசியல் படத்தில் நடிக்கிறதுனால அரசியல் கட்சி தான் நடிக்கிறீங்களா? அவர்கிட்டையும் அப்படியா? அதே மாதிரி இதுல முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். மாநில அரச கிளிகளையும் கிழிச்சாரு. அவருடைய தலைவர் திமுக சார்புல கூட்டணி ஜெயிச்சவர். இந்த பேச்சுக்கள்லாம் முதலமைச்சருக்கு போன என்ன ஆகும்? நீங்க வாழ்வுரிமை கட்சி தலைவர் திமுக ஆதரவுல ஜெயிச்சவர், நீங்க எப்படி திமுக தப்பா பேசலாம்? நான் இந்த கேள்வி கேட்கிறேன். கச்சா அம்சம் மட்டும் கிழிச்சது சரி போச்சா? சார், நான் சொல்றது திமுக தயவில்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா? என்ன வருது? அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம்? நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன். நான் எனக்கு ஒரு விஷயம் இல்லைங்க. இவன் யூடியூப்ல தமிழ்நாட்டுல பார்த்தா 50 பைசா தான். ஆனா அதே வெளிநாட்டுல உள்ளவங்க பார்த்தா ₹1 50 பைசா. இன்னைக்கு எனக்கு பெண் ரசிகை ஜாஸ்தி. சிரிக்காம பாருங்க, எல்லாருமே ரசிகர்கள். ஆனா அவங்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க. இதான் பேசுற விட்டு நம்ம சொல்லி திருச்சி சார் நான் ஒரு விஷயம் நல்லா சொல்லிச்சு, நல்லா கத்தி கத்தி பேசுறீங்க, கைத்தட்டல விழலன்னு கவனிச்சுங்களா? அப்ப ஏன் சொல்றீங்க? அதெல்லாம் வேண்டாம். நாம இப்ப கண்டென்ட் சொல்றதுங்கிறது தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எப்பவுமே இன்னைக்கு ஏன் கடைசியா பேசி வச்சாங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம். எல்லோருக்கும் நீங்களே உங்க கட்சி பேர் வாழ் உரிமை கட்சி. அவங்க உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு, அவங்க உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, அவங்க உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு, அவங்க உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இப்ப எனக்கு என்னை பத்தி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும். என்னை பத்தி கேள்வி கேட்டே என்னை பெரிய சாய்க்கிறாங்க. நான் இல்லாத ஒரு இருக்கும்போதும் சரி, அந்த எதை சிரிச்சிட்டு இருக்காரு அவர் தான் இஷ்டத்தை கேள்வி இருக்கிறாரு. நான் அதே மாதிரி நானும் பாத்தீங்கன்னா பேசாததை கூட தமிழ் வைக்கிறாங்க. அது ஏன் தப்பு இல்லை? தயவுசெய்து நீங்க என்னுடைய பதிவுகளை பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு, அவர் தவறான சொன்னாரு. சமீபத்துல 5 பதிவுகளை நான் பேசியிருக்கேன். கள்ளச்சாராய சாவுக்குன்னு தமிழே வந்திருக்கு. சாராயம் காய்ச்சலையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்க முடியான்னு சொல்லியிருக்கேன். நான் பேசியிருக்கேன். அவர் பார்க்கிறாரு, நான் அவரே நான் தப்பா பேசுறது மட்டும் பார்க்கறாருன்னு தெரியல. எப்படி சொல்லலாம்? நான் 5 விஷயம் போட்டிருக்கேன். அரசியல்காரங்கிற சேனல்ல போய் பாருங்க, எல்லாம் 1 லட்சம் மேல போயிருக்கு. இன்னைக்கு நீங்க அரசியல் பேசுறேன், நானும் அரசியல் பேசுவேன். இன்னைக்கு ஏன் கல்ல இறக்கிறத அனுமதிக்க மாட்டீங்க? எல்லா மத ஆளுநரும் வச்சிருக்கிறது ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா? எப்படி விடுவாங்க? யாரும் வாங்க முடியுங்களா? அப்படின்னா அது அரசியல் ஆயிரும். இதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா, என்னுடைய பதிவுகள் 20% மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் 100% பாருங்க. நான் சொல்றேன், அரசியல் சேனல்ல 4 பதிவு போட்டுருங்க. 2 லட்சம் போயிருக்கு. எல்லாமே அரசை விமர்சித்து தான்.
ஆளுங்கட்சி மட்டுமல்ல எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கிறேன். இன்னைக்கு கூட பேசிட்டு வந்திருக்கேன் நான். அதுவே இந்த யூடியூப்ல அதிகமான வியூர்ஸ் யாருக்கு இருக்காங்க தெரியுமா? ஒரு ரகசியம், சீமானுக்கு தான் அதிகமா வியூர்ஸ் இருக்காங்க. சீமானுக்கு தான் சீமானை பத்தி பேசினா மட்டும்தான் 4 லட்சம் 5 லட்சம் எகிருது. அது மட்டும் இல்ல, வெளிநாட்டுல உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள். நாம தமிழக கட்சி சீமானை பத்தி பேசினா அவரு பேசினா, ஏன்னா பார்க்கிறவங்களுடைய டேஸ்டே வேற. பார்க்கிறவங்களுடைய டேஸ்டுக்கு நாம அட்ஜஸ்ட் பண்ணி தான் சிலரை போக வேண்டி இருக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை தப்பா நினைச்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அதாவது நீங்க தப்பா நினைச்சுக்கூடாது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற வார்த்தையை. எனக்கு நேரம் ரொம்ப அதிகமா நான் பேச நினைக்கிறேன். இந்த அதே மாதிரி ஜீவா வார்த்தை சொன்னாரு, காசே தர மாட்டேங்கிறாங்க நடிச்சா அப்படின்ட்டு. யார சொல்றாரு எனக்கு தெரியல. விளக்கு இது விதிவிலக்கு பால் வைத்தினேன்னு சொல்லணும். அவரே ஜீவா என்ன சொல்றாரு, கரெக்டா ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாருக்கும் பைசா டான் அடிச்சார். உண்மையில எனக்கு கொடுத்தாரு. பேசுற தொகையை கரெக்டா கொடுத்தால, எந்த சந்தேகமே இல்லை. நான் ஜீவா மாதிரிலாம் பேச மாட்டேன். என்ன ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சது. ஹீரோன்னு சொல்லி ஏமாத்தி விட்டாருங்கிறாரு அவரு. உண்மை இல்லையா? என்கிட்ட கதையே சொல்லலன்னாரு. எவ்வளவு ஒரு நடன காட்சி வச்சு விட்டு அதையும் குடிக்கிட்டாரு ஐயா. அருமையா பேசுறீங்க நீங்க. இந்த விழாவில் மிகச்சிற நாதத்தை, அதாவது நீங்க வந்து ஔவையார் மாதிரி இல்லாட்டி தொல்காப்பியர் மாதிரி எழுதிட்டீங்க. நான் உரை சொல்லிட்டேன். இதுக்கு டைரக்டர் பதில் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, நானும் மற்ற சில விஷயங்களை ஓப்பனா பேசுறேன். ஏன்னா என்னுடைய கார்ல தான் நான் போயிருந்தேன். என்னுடைய கார் தான் அந்த அரசியல்வாதி கேரக்டர்ல நடிச்சது. அந்த அரசியல்வாதி கேரக்டர்லயும் ஒரு எழுத்து விடாம பார்ப்பாரு. கமா போட்டா அந்த கமா போடணும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர் பார்த்து விட்டான் பார்த்தேன். என்னைய ஒரு எழுத்த கூட மாற்ற மாட்டாரு. சாவடிச்சார் உண்மையிலே. ஏன் டைரக்டர், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அவருக்கு இல்லவே இல்லை. அதான் உண்மை. ஏன்னா இப்போ எனக்கு தெரிந்த ஃப்ளோரை நான் வரணும்ல. உண்மை அவங்களே அக்காவே தலையாட்டுறாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு அமிக்கபிள் பர்சனா இல்ல. ஏன்னா இந்த டயலாக் இப்படி கொஞ்சம் மாத்திக்கலாமா? நான் இது பேசுறேன். ஆகா, நானும் ஜீவா ஜீவா என்னை சமாதானப்படுத்துவாரு. அண்ணே கொஞ்சம் அமைதியாருங்கண்ணே, அண்ணே கொஞ்சம் அமைதியாருங்கண்ணே, இப்படிதான் அவரு சொல்லுவாரு. எனக்கு அதனால அந்த ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு. அந்த ஒரு நாள் ஷூட்டிங்லயே நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பார்த்தேன். ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வந்து அதான் ஜீவனந்தன் சார் நினைக்கிறேன். அவரே என்கிட்ட சொன்னார். அவர் தான் பாவம் வயசான ஆளுமே தெரிஞ்சது. அவரும் சொன்னார், சார் டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுங்க சுத்தம் அப்படின்னு. அது மேனேஜர் மட்டும் பழையாது. அவர் மட்டும் அண்ணே இப்படித்தானே இப்படிதானே அப்படின்ட்டு ரைட் ஓகே. ஏன்னா நல்ல வேலை மேனேஜர் மட்டும் பழைய ஆள ஒருத்தர் வச்சிருந்தாரு. ஆனா அந்த படத்துல நான் ஷூட்டிங் போகும்போது பாத்தீங்கன்னா ஜீவாவை தவிர வேற யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. ஹீரோயினை அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தாங்க, ஏதோ சப்பாத்தி ஏதோ சாப்பிட்டு இருந்தாங்க. ஜீவா பார்த்தாலும் எனக்கு எப்படின்னா 30 வருஷம் 30 வருஷம் அதிகம் இருக்கு, 25 வருஷம். அதாவது என்றைக்கு லொல்லு சபா சந்தானம் ரிலீஸ் ஆகி போனாரோ அந்த இடத்துக்கு வந்தாரு ஜீவா. ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலா வந்து ரஜினியுடைய ரசிகர். ரஜினி மாதிரியும் பேசுவாரு, ரஜினி மாதிரியும் நடிப்பாரு. ஆனா அந்த லொல்லு சபா இதுல பண்ணும்போதும் சரி, அதுக்கப்புறம் ராஷ்டிரியில பண்ணும்போதும் சரி, நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன். நல்ல ஒரு, அதாவது எப்போ கதாநாயகன் ஆயிருக்க வேண்டிய ஜீவா இன்னும் அந்த முட்டுக்கட்டையிலே இருந்துகிட்டு இருக்காரு. அவர் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். ஒரு 2 வார்த்தை சார் வாழ்த்தி, ஒரே வார்த்தையா? ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அரவன்சை வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக திரு ஜாகுவா தங்கன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஒரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் சின்ன கோரிக்கை. நன்றி, வணக்கம். ஓகே,
ஆராம்சை படத்திற்கு வந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றிகள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு மேல எனக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்க என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கு நன்றிகள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அரம்சை படம் வந்து அண்ணன் சொன்னாங்க நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு. நான் போகும்போது எனக்கு டயலாக் கொடுத்தாரா, என்ன ஏதோ ஒரு தாக்குற மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டேன். இல்ல மாஸ்டர் நீங்க பண்ணிடுங்க அப்படின்னாரு. நான் பண்ணிட்டு போயிட்டேன், ஒன்றும் தெரியல எனக்கு. ஆனா அது வந்து அதுக்கப்புறம் தான் பார்த்தா அந்த காமிச்சாரு, பார்த்தா பயங்கரமா நான் அரசியல் பேசியிருக்கேன் மாதிரி தெரிஞ்சு. சரி என்ன சார் அப்படின்னா, இல்ல இது ஒரு மாதிரி படம் சார் அப்படின்னாரு. ஆனா பார்த்தா இந்த படம் ஓடலைன்னா வேற எந்த படமும் ஓடாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான கதை சார். உண்மையிலே உங்களுக்கு ராயல் சல்யூட் சார். இந்த மாதிரி துணிச்சலா இந்த இப்ப யாரும் படம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அந்த மிக அற்புதமா நீங்க படம் பண்ணிருக்கீங்க. நீங்க என்கிட்ட வந்து பேசும்போது சொன்னீங்க சினிமாவை மட்டும் பேசுங்க சார், வேற எதையும் பேச வேண்டாம். நீங்க நானும் வேற எதையும் பேசல. இதுல நடிச்சிருக்க அத்தனை ஜீவா அவர்கள் வந்து அவர் ஒரு கடவுளுக்கு நிகரானவர் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் வந்து இல்லைன்னு சொன்னாலும் சரி, நான் அவரை பார்த்த வரைக்கும் வந்து எந்த பங்கன்லயும் எல்லாருக்கும் ஒரு ஒன்று கோலாபி நினைக்கிறவர் அந்த ஜீவா. சல்யூட் சார். உண்மையிலே நீங்களாம் நல்லா வருவீங்க சார். நீங்க கவலைப்படாங்க. புரட்சி தலைவர்ல 46 வயசுக்கு மேல பெரிய டாப் ஹீரோ. அதெல்லாம் நீங்க கவலைப்படாங்க. நான் வந்து 36 வயசுக்கு மேல தான் டாப் ஃபைட் மாஸ்டர் ஆனேன். அதெல்லாம் வந்து இப்ப எனக்கு 72 வயசு. இன்னும் நான் ஹீரோவை நடிக்கிறேன். அதனால ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அதுக்கு வயசுக்கு சம்மந்தமே கிடையாது. உடம்ப நல்லா வச்சுங்க. நீங்க உடம்பு எப்பவும் பார்த்துருக்கணும் அப்படியே வச்சுங்க. அது மாதிரி நீங்க எப்போ வச்சுங்க. அதாவது குணாஜி அடிச்சு கலைக்கு விட்டு போயிட்டாரு. அப்புறம் அண்ணன் ரொம்ப வார்த்தை பேசிட்டாரு. டயன் பாபு சார் ரொம்ப வார்த்தை பேசினாங்க. எல்லாத்துக்கு மேல நமது பாசமிகு சகோதரி சுந்தரவல்லி அவர்கள் பேச்சை கேட்கறதுக்காக நாங்கெல்லாம் ஆர்வமா இருக்கோம். உண்மையான விஷயம் அதுதான். அதை உட்கார்ந்துட்டு அவங்க பேசணும். தயாரிப்பாளர் வந்து சந்தோஷமா இருக்காங்க. இந்த சந்தோஷம் நீடிச்சு இன்னும் நிறைய படம் நீங்க தமிழ்நாட்டுக்கு வெற்றி படங்களா கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட கை தட்டலோட. ஏன்னா இந்த மாதிரி படம் பண்றதுக்கே தைரியம் வேணும். நடிக்கிறதுக்கே பயமா இருக்கு எல்லாருக்கும். யாரும் சொன்னாங்க நடிக்கவே பயமா இருக்கிறாங்க. அப்போ தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு தைரியமா இருக்கும். ராயல் கைத்தட்டல் மேடம் உங்களுக்கு உண்மையில பெரிய சந்தோஷமான விஷயம். அது மாதிரி பாட்டு அவர் முதல் பாட்டு கொஞ்சம் திணறிட்டாரு. நம்ம டைரக்டர் ஹீரோ தயாரிட்டாரு. நான் அவங்க சுந்தர சொல்லிட்டே இருந்தேன் இந்த பாட்டு கொஞ்சம் திணறிட்டாரு. அடுத்த பாட்டு அந்த அது என்ன சார் நீங்க பாட வேண்டிய பாட்டு இந்த பாட்டு எடுத்துட்டாரு சார் அவரு. அது நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. அதே மாதிரி இன்னொரு அந்த அந்த மாண்டேஜ் சாங் வந்து ரொம்ப அற்புதமான சாருங்க சார். உண்மையில யார் எழுதுனது? சினேகன். உண்மையில சினேகன் சாருக்கு ஒரு கைத்தட்டல். அவ்வளவு அற்புதமான அந்த பாட்டு. அந்த பாட்டு நிச்சயமா நீங்க வந்து தேசிய விருது வாங்குவீங்க நீங்க. அந்த அளவுக்கு ஒரு பாட்டு. இந்த படமும் அதே மாதிரி வாங்கணும். நீங்க என்ன நினைச்சீங்களோ அது நாட்டுல நடக்கணும். நானும் தான் நினைக்கிறேன். நல்லவர்கள் அனைவரும் என்ன நினைப்பாங்கன்னா நாடு நினைப்பாங்க. நல்லவர்கள் அனைவரும் நம்ம ஒரு படம் பார்க்கறோம், வில்ல சொல்றா சாவட்டா ஹீரோ வந்து அடிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரிதான் இந்த எல்லாருக்கும் இந்த ஒத்த கருத்து இருக்கு. கடைசியில அவங்க டைலாக் பேசுவாங்க, எல்லாம் ஒன்னா சேருங்க, மக்கள் ஒன்னா சேர்ந்து போராடணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனா வரமாட்டாங்க. வீட்டுக்குள்ள போய் இருக்கிற மாதிரி நினைப்பாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சாப்பாடு ஆக்குறது இல்லை யார் வீட்லயும். இன்னைக்கு அமெரிக்கால 1971 70% குடும்பம் பிரிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து 10% குடும்பம் கூட ஒன்னா கிடையாது. அமெரிக்கா ஒருத்தர் நண்பர் போனாரு 10% கூட ஒற்றுமை கிடையாது. யாருமே கிடையாது. வீட்டுல தனியா ஒரு பெட்ரூம் இருக்கும். சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பாடு வரும். அந்த பாசம் நேர்மை ஒண்ணுமே இல்லாம போச்சு. அந்த மண்ணா போச்சு. அது ஏன்னா பிறந்தது இருக்கு. நம்ம இன்னைக்கு நிறைய யூடியூப்ல பார்த்தோம், மிருகம் கூட அவ்வளவு பாசமா இருக்கு. இப்பதான் ஒரு பறவை இப்போ வரும்போதுதான் பாத்துருவேன். ஒரு பறவை செத்து கிடந்துச்சு. அதை ஒருத்தர் தடவை உயிருக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாரு, செத்து போச்சு. இந்த பறவை கூட வந்து தூக்குனாரு. இந்த பறவை போய் அந்த இதயத்துல போய் படுத்து அந்த பறவை செத்து போச்சு. என்னையா மனுஷன் எல்லாம் என்ன பணத்துக்கு அலையிறா? என்ன பணம்? விஜயகாந்த் சொன்னதான் பணம். என்ன பணம்? செத்து போனா யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த மனிதனுக்கு மட்டும்தான் கழுவு பிறந்துச்சு விஜயகாந்துக்கு. ஏன்னா அந்த நல்ல மனிதர் நல்ல அந்த மாதிரி தான் வாழணும். வாழ்ந்தா அந்த மாதிரி வாழணும். இதெல்லாம் வாழவே வேண்டாம். எதுக்கு அடுத்தவனை ஏமாத்தி வாழணும்? எல்லாரும் நல்லவனா இருக்கணும். பணம் ஒண்ணுமே மயில கூட போட முடியாது. பணம் வச்சுக்கிட்டு சாப்பிடலாம், அதுக்கு உழைக்கணும், அவ்வளவுதான். ஒழுங்கா ஒழுக்கமா இருக்கணும், அவ்வளவுதான். இது மட்டும்தான் தேவை. நீங்க என்ன வேணா நினைச்சீங்க, நம்ம நல்லவனா இருக்கணும். நல்லவனா இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு வந்து பாருங்க, நம்ம எல்லா குடும்பமும்
வந்து சாப்பாடு வந்து நம்ம வீட்டுல ஆக்குறதுல மேக்சிமம் ஒரு 90% ஆக்குறதுல அந்த வீட்டுல பாசம் இருக்காது. தனித்தனி குடும்பமா, தனித்தனி ரூம், தனித்தனி செல்போன். எப்படி சாராயம் மிகப்பெரிய கொடுமையோ அதை விட மிகப்பெரிய கொடுமை செல்போன். எல்லா செல்போன் தான் இப்ப கூட பார்ப்பாங்க, ஏதோ ஒன்று பார்ப்பாங்க. செல்போன்ல என்ன இருக்கு, நமக்கு எதனா இது இருக்கா? எல்லாருக்கும் யாரை பிடிக்கும் ரொம்ப அப்படின்னு நான் எல்லாரையும் கேட்பேன். எல்லா காலேஜுக்கு நான் சீஃப் கெஸ்டா ரொம்ப கேட்பேன். எல்லாம் எங்க அம்மா பிடிக்குமா, எங்க அப்பா பிடிக்குமா, எல்லாம் டீச்சரை பிடிக்குமா? ஒண்ணு பிடிக்கும்டா, 72,000 நாடி நரம்பு இருக்கு. அந்த நாடி நரம்பை நல்லதா வச்சுக்கிட்டாட்டா நீ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இருக்காது. இல்லைன்னா நீ ஆஸ்பத்திரி 40 வயசுக்கு மேல ஆஸ்பத்திரி தான் நிற்கும், ஆஸ்பத்திரி கீழே நிக்கணும். 16 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக். ஏன்னா அவரால் சாப்பிட முடியல. நேற்று என்ன தேடி மதுரையில் ஒருத்தர் வந்தார், அவருக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தேன். டிஃபன் நான் வாங்கி கொடுத்துட்டு உள்ள போயிட்டு தண்ணி எடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சாரு. எப்படிங்க சாப்பிட்டா? ஒழுங்கி இருக்காது, அது விஷமாயிடும். உங்களுக்கு மென்னு சாப்பிட்டீங்கன்னா தான் நம்ம கபாலத்துல இருந்த அமிர்தம்லாம் உள்ள போய் உடம்பு இளமையா வச்சுக்கும். அட சாகிற வரைக்கும் நோய் இல்லாமலாம் இருக்கலாயா? 120 வயசு வரைக்கும் வாழ்க்கை எல்லாருக்கும். அந்த 120 வருஷம் நோய் இல்லாம இருக்கலாம்ல, அதை கூட இல்லாம யாருமே பாக்குறது இல்ல. இப்ப ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், ஒரு கிரக பிரசம் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அது வீட்டுல பெரிய டிவி போட்டு அந்த குழந்தை ஒரு 1.5-2 வயசு அது டிவியில போட்டு அது வந்து டான்ஸை பார்த்து உட்காந்துருக்கு. என்ன இல்ல அதை பார்க்கலாம், அது வளம் அப்படிங்கிறாங்க. வாழ்க்கை அப்படி மாறி போச்சு. இன்னைக்கு வந்து திரைப்படம் இன்னைக்கு பார்த்தோம், முதல்ல நாடகம் பார்த்தோம், பாவக்குத்துன்னு ஒண்ணு வரும், அதை பார்த்தோம். அப்புறம் நாடகம் பார்த்தோம், அப்புறம் திரைப்படம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து டிவி வந்துச்சா, டிவி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க செல்போன் வந்த பிறகு எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. டிவி பார்க்கல, படம் பார்க்கறது எல்லாத்தையும் அழிச்சு நாசம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமை இருக்கணும்னா நீங்க முழுவா இந்த இப்போ வந்து நம்ம சாரோட அரம்சை படம் வந்து அரசியல் எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி இருக்கணும். இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சியில வந்து 60 பேர் செத்துருக்காங்க. எப்படி 60 பேர் செத்தாங்க? போலீஸ் பக்கத்துல தான் இருந்திருக்காங்க சொல்றாங்க. எப்படி செத்தாங்க? ஏன் இவ்வளவு பேர் சாகணும்? அப்போ நம்ம எதை வாங்கி சாப்பிடுறோம்? இன்னைக்கு வந்து ஒரு உணவு ஆர்டர் பண்ணோம்னா அதுல புழு இருக்கு, தேள் செத்து கிடக்குது, கருப்பாம்பூச்சி கிடக்குது. அப்போ யாரையும் பாக்குறது இல்ல. அவன் பணம் 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 மட்டும்தான். அந்த பணம் வந்து யாரையும் எந்த காலத்திலும் காப்பாத்தாது. குடும்ப ஒற்றுமை மட்டும்தான் காப்பாற்றும். நம்ம எப்போ ஒரிஜினலா உத்தமனா இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ முடியும், நல்லா வாழ முடியும். இல்லைன்னா ஏதோ வாழலாம், ஏதோ வாழ்ந்து போகலாம், சும்மா பிச்சைக்கார மாதிரி வாழலாம், ரோட்ல படுத்துட்டு போகலாம், தண்ணி அடிச்சுட்டு துணியை கழட்டி போட்டு போகலாம். எவனுக்கும் தெரியாது, உனக்கு வாழ்ந்த அர்த்தமே இல்லை. அந்த வாழ்க்கை நல்லா வாழலாம். அரம்சை படம் மாதிரி ஒரு படத்தை எடுத்த அந்த டைரக்டரை நான் மனமாற பாராட்டுறேன், அந்த டீமை மனமாற பாராட்டுறேன். நம்ம அவர் எங்க வயசானவர், என்னோட சின்னவரா பெரியவரா சரிங்க? என்னோட சின்னவரா? ஓகே. அவர் வந்து அற்புதமா வந்து சொல்லுவாரு. டைரக்டர் நானும் நடிச்சிருக்கேன், ஆனா எல்லாம் சொன்ன மாதிரி எனக்கெல்லாம் ஒண்ணுமே தோணல. ஏன்னா நடிக்க சொன்னாலும் நடிச்சு நம்பட வேண்டாம், அவ்வளவுதான். எனக்கு ஒன்றுமே கூட டேக் வாங்கல, என்னமோ தெரியல. ஒருவேளை நான் கரெக்டா பண்ணேன்னா இல்லை நான் தப்பா பண்ணேன் எனக்கு தெரியல, ஆனா அது மாதிரி பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் எல்லாம் சொல்ற பார்த்தா டைரக்டர் அப்படிங்கிறாரு. நான் அவரை குழந்தை மாதிரியே தான் பாக்குறேன். பாலு சார் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தை எனக்கு, அவ்வளவுதான். அவர் வந்து நான் ஒரு 6 நாள் நடிச்சிருப்பேன் சார், 7 நாள் அவர் பார்க்கும்போது நான் குழந்தை, இப்பவும் குழந்தை மாதிரி தான் தெரியாது. அவர் ஒரு இதாவே எனக்கு தெரியல. ஆனா நீங்க ஹீரோ ஆகணும்னு உங்களுக்கு ஒரு இது இருக்கும்போது சண்டையை முறையா கத்துங்க, டான்ஸை முறையா கத்துக்கிட்டீங்கன்னா உங்க அழகுக்கு மிகப்பெரிய ஹீரோவா தமிழ்நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சண்டை நல்லா போடல, நான் சண்டைக்காரன் சொன்னேன். இல்ல கத்துக்கணுங்க இல்ல சார். இப்ப நான் ஒரு படம் ஹீரோவா நடிக்கிறேன், என் சண்டை பாருங்க. ஒரு ஃபைட்லாம் எடுத்துட்டு வந்தேன், இப்போ கூட ட்ரெயிலர் போடலாமனு பார்த்தேன். இப்போ இல்ல, ஒரு ஆரம்பிச்சுலாம் இல்லை முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சௌத்ரி அக்கா பாக்குறாங்களே? ஓகே ஓகே, பயமா இருக்கு அவங்களுக்கு. சரி ஓகே சார், இந்த படம் நல்ல படம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருமே சொன்னாங்க, குணாஜி சொன்னாங்க, நீங்க தானே சொன்னீங்க? இல்ல குழந்தைய வந்து நல்லா வளர்த்து விடுங்க சொன்னாரு. அந்த ஓகே. அது மாதிரி வந்து நீங்க அந்த அரம்சை பட குறிப்பை நீங்க பத்திரிகையில நினைச்சா மட்டும்தான் ஒருத்தர் தூக்க முடியும், இல்லைன்னா யாராலே முடியாது. அந்த பத்திரிகை நண்பர்கள் நீங்க அத்தனை பேர் வந்திருக்கீங்க. இந்த நல்ல படம் உங்களுக்கும் தெரியும், நாடு நல்லா இருக்கணுமா இல்ல இருக்கக்கூடாதுன்னு உங்க மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் சொல்றீங்க. கொரோனா காலகட்டத்தில் நாங்க வீட்டுக்குள்ளே இருந்தோம், நீங்க தான் சொன்னீங்க என்ன நடக்குது என்ன போச்சுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க உங்க உயிரை எப்படி, ராணுவம் எப்படி உயிரை துச்சமா மதிக்குதோ, போலீஸ் எப்படி துச்சமா மதிக்குதோ, ஃபயர் சர்வீஸ் எப்படி துச்சமா மதிக்குதோ, அதே மாதிரி
பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் உங்கள் உயிரை துச்சமா நினைச்சு மக்களுக்காக செய்யற நீங்க உங்க குடும்பத்தோட நல்லா இருக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு ஒருத்தன் பத்திரிகை அடிச்சான், நான் பார்த்தேன், ஒரு இதுல அடிச்சான். நீங்க திருப்பி அடிச்சுக்கணும். எவனா நாங்க திருப்பி அடிங்க. அடிக்காத வரைக்கும் நம்ம யாரும் அடிக்க கூடாது. அடிச்சா திருப்பி அடிக்கணும். என்னங்க பயில கேட்டு தானே, நான் அடிக்கவே விட மாட்டேன். அடிச்சா அப்ப உங்க நீங்க அடிச்சா அவங்கள திருப்பி அடிக்கணும் போட்டு. யாரு முதல்ல அடிக்கிறா அவனை திருப்பி அடிக்கிறதா. ஏன்னா வாய் பிரச்சனை வர அடிக்கிறது வேற இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். இப்ப அக்கா வந்து ரொம்ப இதா இருக்காங்க. அக்கா ஒரு சால்வை போடலாமா? வாங்க உங்க மேடத்துக்கு. இவங்களுக்கு நான் போங்க சார், போங்க போங்கம்மா. நல்லா பேசுறீங்களா, அதுக்காக சொல்றேன். தமிழ்ல அழகா பேசுங்க, போங்க நீங்க போங்க போங்க. யாரோ வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு தாங்க அடிக்குது, என் போன் பின்னாடி இருக்குது. ஓகே, அதே மாதிரி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான். இந்த அக்கா நல்லா தமிழ் பேசுறாங்க. அந்த 2 ஹீரோயினுக்கு நல்லா தமிழ் தெரிஞ்சு ஆனா தமிழ் பேச மாட்டேன்ட்டாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் பேசுங்க மேடம். இல்ல நீங்க நல்லா பேசுங்க. இல்ல என்னோட நல்லா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க. இந்த அக்கா நல்லா பேசுறாங்க தமிழ். ஓகே, யாரு விடுங்க சொன்னாங்க. சரி ஓகே. ஆனா என் மண்ணு, என் நாடு, என் தமிழ்நாடு. இந்த பக்கம் பாருங்க, கன்னடத்துல எனக்கு போனா தமிழ் எழுதணும்னு அதை மட்டும் தனியா கிழிக்கிறான். தமிழ் அப்படி நினைக்கிறதே இல்லை. வந்தார வாழ வைக்கிறோம் ஒரு தமிழை மட்டும்தான். உலகத்திலே முதல் மொழி தமிழ் மொழி தான். இதுக்கப்புறம் தான் மொழியெல்லாம் பிரிஞ்சிச்சு. அந்த தமிழன் கடவுளுக்கு நிகரானவன். நான் அடுத்த ஜென்மத்துல பிறந்தா கூட தமிழனா தான் பிறந்தோம். ஏன்னா இங்கதான் அந்த ஒற்றுமை இருக்கு, அந்த நட்பு இருக்குது. அதனால நீங்க தமிழ்நாட்டுல தமிழ நடிக்க பாருங்க, எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனாலும் சரி, இங்க நடிச்சுட்டு போனதான் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும். சிரஞ்சீவியா இருக்கட்டும், கன்னட ராஜ்குமார் சாரா இருக்கட்டும், எல்லாரும் இங்க நடிச்சாதான் அது என்னமோ இந்த ஒரு தெய்வ உலகம் தமிழ்நாடு. அந்த தெய்வ உலகத்துல நீங்க இருக்கிறீங்க. உங்களை நான் தப்பா சொல்ல, இனி பேசும்போது நீங்க தமிழா பேசுங்க, அதான் நான் கேட்கிறேன். அதே மாதிரி ஓகே, இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எப்பவுமே நான் சொல்ற மாதிரி, உலகத்திலேயே தாய், அந்த தாய்க்கு மிஞ்சி யாருமே கிடையாது. பூமி எப்படியோ அதுதான் தாய். என்ன உழைச்சாலும் தாங்கிக்கிற அந்த பூமி தான் நம்ம அம்மா. அந்த அம்மாவை யாரும் மறக்காதீங்க. மறந்தவங்க வாழ்க்கையில ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. தந்தை வானம், அதுதான் மழை பொழியும். அந்த தந்தையும் தாயும் இல்லைன்னா உலகம் கிடையாது. இந்த தந்தையும் தாயை நீங்க யார் யார் மதிக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எப்பவுமே போயிட்டு நீங்க வந்து தந்தை கிட்ட சாப்பிட்டீங்களா, அம்மா கிட்ட சாப்பிட்டீங்களா ஒரு வார்த்தை கேளுங்க. அந்த பாசம் உங்களை பெருசா ஆக்கிடும். ஏன்னா இன்னைக்கு வந்து எனக்கு நான்லாம் 9வது பையன், எங்க பெரியப்பா வீட்டுல 12வது பையன். அது மாதிரி இப்ப ஒரு குழந்தை பெக்கன்னா 1 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய். ஏன்னா குழந்தை பெக்கிறதுக்கு அவங்க கிட்ட அந்த சக்தி கிடையாது. ஏன்னா சாப்பாடு கிடையாது. அதனால அம்மா பாக்குற சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லி கொண்டு, அதே மாதிரி நான் பிறந்த தமிழ், நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். எல்லா நாட்டிலயும் மாடு அம்மானி தான் கத்துது. ஒரு இடத்துல கூட மம்மின்னு கத்துனதே இல்லை. அந்த தமிழ்நாட்டுல அந்த தமிழை வந்து அந்த மாடு கூட தெரியுது. இடையில ஒரு 6 மாசம் குழந்தை அந்த போட்டாங்க, நான் கூட என்னோட யூடியூப்ல போட்டேன். அது அம்மாங்குது, அப்பாங்குது, இங்கிலீஷ்ல சொல்ல 6 மாசம் குழந்தை. அப்ப அதுக்கு மாதிரி இருக்கும்போது நீங்க காது குத்துறீங்க. இல்ல நான் ஸ்டார்ட் பண்ணல. அதனால அந்த தமிழ் வாழ்க, தமிழனா பிறந்தது சந்தோஷம். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, வென்றே தீர்வோம். நன்றி, ஜெயகன். அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள், கள்ளக்குறிச்சியில எனக்கு 60 பேரை தாண்டி இறந்திருக்காங்க, 62. அதுக்காக நம்ம அரம்சை குழு சார்பாக எல்லாரும் ஒரு நிமிஷம் அவருக்காக மௌன அஞ்சலி செலுத்தலாம் நினைக்கிறேன். ஏங்க செத்தவங்க எல்லாம் நம்ம சகோதரங்க, செத்தவங்க நம்ம சகோதரன். ஏங்க அதெல்லாம் கிடையாது. செத்தவங்க நம்ம சகோதரன், அவ்வளவுதான். அவன் கள்ளச்சாரம் குடிச்சான், நல்லச்சாரம் குடிச்சான், செத்தவன் நம்ம சகோதரன். அவனுக்கு ஒரு இனிமே அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இல்லைங்க. ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக இணை தயாரிப்பாளர் திருமதி ஸ்வேதா காஷிராஜா அவர்களை ஒரு வார்த்தை பேசுமாறு அழைக்கிறேன். பிளீஸ்.
சரியா இருக்குமா? அரம்சை திரைப்படத்தின் இசை வெளியீடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சிறப்பு விருந்தினர், படக்குழுவினர் மற்றும் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். அரம்சை இந்த டைட்டில் பாலு சார் கிட்ட நான் ஆரம்பத்துல 2-3 தடவை கேட்டிருக்கேன். அரம்சைனா என்ன சார் அர்த்தம், எனக்கு இதுக்கு புரியல, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன். அறம் அப்படின்னா அதுக்கு நிறைய பொருள் இருக்கு. ஒவ்வொரு இடத்துல அது வேறுபடும். இதுதான் சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கு படம் இதுக்கு பதில் சொல்லும். இவ்வளவுதான் எனக்கு சொன்னாரு. அவர் எனக்கு கதை இன்னைக்கு வரைக்கும் நான் சொன்னதும் இல்லை, சார் கிட்ட நான் கதை கேட்டது இல்லை. நான் பாலு சார் பண்ற படம் கண்டிப்பா ரொம்ப சிறந்த படமா இருக்கும். அதனால அவர்கிட்ட நான் கேட்கவே இல்லை. ரெகுலரா நான் ஷூட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் டப்பிங் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் நான் போய் இந்த படத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அந்த அரம்சைக்கு பதில் எனக்கு கிடைச்சது. முழுக்க அரசியல் படம் தான். நார்மலா எனக்கு அரசியல்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரொம்ப அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதும் நான் இல்லை. அதிகபட்சம் அரசியல் அப்படின்னா பெருந்தலைவர்கள் காந்தி, நேரு, காமராஜர், அவ்வளவுதான். அதுக்கு மேல இப்போனா மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், இவ்வளவுதான். அதுக்கு மேல நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டது இல்லை. ஆனா இந்த அரம்சை 2 வருஷமா நான் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அரசியல்னா என்னங்கிறது எனக்கு கத்து கொடுத்தது இந்த அரம்சை திரைப்படம். அவ்வளவு விஷயங்கள். மாணவர்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம், பெண்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம், தொழிலாளர்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே எனக்கு பதில் கிடைச்சது. டெய்லி நான் நியூஸ் பாக்குறப்போ ஒவ்வொரு நாளும் படத்துல பார்த்த ஒவ்வொரு சீனுமே எனக்கு அதுக்கு கனெக்டடா இருக்கும். சோ அப்ப மறுநாள் பாலு சார்ட்ட சொல்லுவேன், சார் இன்னைக்கு நியூஸ் பார்த்தேன், நம்ம படத்துல சொன்னது நியூஸ்ல வந்தது. இது மூலமா தான் நான் இன்னைக்கு அரசியலை கத்துக்கிட்டு இருக்கிறேன். அரசியல் இந்த படத்துல ஒரு டயலாக் வரும், அறம் செய்யவே இங்கு அரசியல் களம் என்ற சொல்லின் உச்சம்தான் இந்த அரம்சை திரைப்படம். சோ அரசியல் களத்திற்கு வழியை உண்டாக்கி, அரசியலை உருவாக்கி, அரசியலை வேறுபடுத்தி மிகவும் அழகா நமக்கு இயக்கி இந்த படத்தை கொடுத்திருக்காரு. இது மக்களுக்கான படம். மக்கள் கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக ரொம்ப துணிச்சலா இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், உங்களால மட்டும்தான் இது சாத்தியம். தயவு செஞ்சு கொண்டு போய் சேர்த்துருங்க. மக்கள் எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும், பாருங்க. இந்த படத்துல நானும் இருக்கிறேங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். டைரக்டர் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா, கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், ஒளிப்பதிவு, இது எல்லாத்துக்கும் மேல பாலு சார் ஒரு நல்ல மனிதர். எல்லாரையுமே சமமா பார்ப்பாரு. பெண்களை மிகவும் மதிப்பவர். அவருடைய டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், விடாமுயற்சி, நாட்டு மேல இருக்கிற பற்று, சினிமா மேல இருக்கிற லவ், இது எல்லாத்துக்கான பலன் இந்த அரம்சை. அரம்சை தொடக்கம் மட்டும்தான். அவருடைய பாதைகள் இன்னும் ரொம்ப தூரம். நிறைய நல்ல படங்கள் மட்டும் கொடுப்பாரு. சோ இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்த பாலு சாருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக எல்லாருமே பாலு சார் பத்தி பேசியாச்சு. இப்ப பாலு சார் பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. அரம்சை திரைப்படத்தை பத்தி அவங்க பேசிட்டாங்க அப்படின்னா இப்படி அவங்க லாஸ்டா முடிவுரை ரொம்ப அழகா பேசுவீங்க, நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். சோ பாலு சார் படத்தை பத்தி ஒரு சில வார்த்தை. மேடையில் அமர்ந்திருக்கும் பேச்சாளர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். முதல்ல பகவான் சொன்ன விஷயத்துக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். அது பதில் இல்லை, ஒரு தெளிவுபடுத்துறேன். நாங்கள் அரசியல் பேசவில்லை, இது அரசியல் படம் தான். பட் நாங்க அரசியல் பேசவில்லை, இப்பயே நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துல வேலை செஞ்ச எல்லாருக்குமே அடுத்த வாழ்க்கை இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு புரியும், அதனால அது விளக்க விரும்பல.
என்ன காரணம் அப்படி சொன்னாக்கா, அஞ்சனா கீர்த்தி இந்த படத்துல மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க, முழுக்க முழுக்க அரசியல் பேசியிருக்காங்க. ஜீவா நீட்டை பத்தி பேசியிருக்காரு. மற்ற எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பேசியிருக்காங்க. திருச்சி சாதனா பேசியிருக்காங்க, பைரவந்தன் சார் கூட பேசியிருக்காரு. எல்லாருமே நடிகர்கள், அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சரியா பண்ணியிருக்காங்க. நான் இயக்குனரா இந்த படத்தை இயக்கியிருக்கிறேன், அரசியல் பேசல. நான் இயக்குனர், அவங்க நடிகர், அவங்க நடிகை, மற்றவங்க தொழில்நுட்ப கலைஞர்கள். இந்த படம் தான் அரசியல் பேசும். அடுத்த படம் நாங்க வேற லெவலுக்கு போயிடுவோம். இதுதான் அதுக்கான பதில். அடுத்து நான் ஒரு விஷயத்த மட்டும் முக்கியமா பத்திரிகையாளர்களுக்கு சொல்லிடுறேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, கண்டென்ட் என்னன்னு தெரியாம நீங்க இதை மக்கள்கிட்ட கொண்டு போக முடியாது. நிறைய கான்ட்ரவர்சி இங்கே பேசியிருக்காங்க. படம் பண்ணும்போது கான்ட்ரவர்சி இருந்தது, நிறைய இருந்தது. அது என்ன இதுன்னா, அறம் செய்வதே இங்க அரசியல் களம். இதுதான் படத்துடைய ஒன்லை. 75 ஆண்டு கால அரசியலை முழுமையாக மாற்றணும். இப்ப நமக்கு தேவை ஆட்சி மாற்றம் இல்ல, முழுமையான அரசியல் மாற்றம். இதுதான் படத்துடைய திரைக்கதை. இந்த படத்துல இந்த தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ தனிநபர்களையோ பற்றி ஒரு வார்த்தை ஒரு வசனமும் கிடையாது, ஒரு காட்சி கூட கிடையாது. யாரையும் நான் தாக்கி பேசல, எதிர்த்து பேசல, ஆதரவா பேசல. அப்புறம் எப்படி அரசியல் படம் நீங்க கேட்கலாம். அதுக்கு ஒரே பதில் தான். 75 ஆண்டு காலம் இந்த நாட்டை மாறி ஆண்ட அரசியல்வாதிகளை மாறி ஆண்ட அரசுகள் மக்களுக்கு எதிராக எடுத்து வச்ச விஷயங்களை நாங்க பேசியிருக்கிறோம். இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி அதனை மேற்கோள் காட்டி மக்கள் அரசியல் எப்படி இருக்கணும்னு பேசியிருக்கிறோம். இன்னும் தெளிவா வேணும்னா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால பத்திரிகையாளர் காட்சி இருக்கு, அதை பார்த்துட்டு எழுதுங்க. நன்றி. இறுதியா சுந்தரவல்லி பேசுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி இசை வெளியில நம்ம பண்ணிடலாம், எல்லாருமே மேடையில இருக்கும் போது. சேவ் தி பெஸ்ட் ஃபார் தி லாஸ்ட் சொல்ற மாதிரி உங்க நாங்க லாஸ்டா அழகா ப்ளே பண்ணி வச்சிருக்கோம் உங்க ஸ்பீச் கேட்கறதுக்காக. எல்லாருமே சேர்ந்து இசை வெளியிட்டு இப்ப பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எல்லாருமே எழுந்துக்கலாம். ப்ளீஸ் இருக்கட்டும் சார். சரி, போங்க. பேசலாம். நன்றி. திரு நம்பி அவர்கள் சார்பை போட்டு கௌரவிக்குமாறு அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன். நான் விரும்பி வந்திருக்காரு ஒரு பெரிய கைத்தட்டலோட. தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தி பெஸ்ட் ஸ்பீச் எல்லாருமே காத்துட்டு இருந்த ஒரு நபர், பேராசிரியை, சமூக ஆர்வலர், பேச்சாளர், திருநவர் ஆர்வலர். உங்களுக்கு தமிழ் கத்துக்கிறேன் நானு. இனவற்றிடும் போவதற்கு அஞ்சும், ஏழையராயி இனி மண்ணில் துஞ்சும், தன்னலம் பேணி இழித்தொழில் புரியும், தாய் திரு நாடனில் இனி கைவிரியும். தன்னலம் பேணி இழித்தொழில் புரியும், தாய் திரு நாடனில் இனி கைவிரியும். ரொம்ப அற்புதமாக ஒரு
மனசுக்கு நிறைவான, அரசியலுக்கு நெருக்கமான, சமகால அரசியலை பேசி இருக்கிற அறம் செய் திரைக்குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். இங்க நான் நிக்கிறேன் அப்படின்னா இந்த படத்தோட ஒரு சின்ன தொடர்பு இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா இதுல செந்தாரகை என்கிற ஒரு கதாபாத்திரம், இந்த அரசியல் மாற்றம் என்பது சமூக மாற்றத்தினால் வரும் என்று நம்பக்கூடிய, அரசியலை பின்பற்றி சமூகத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கு அதுதான் காரணம். எனக்கும் அதுல நம்பிக்கை இருக்கிறது. தமிழகத்திலே பெண்கள் அரசியலாக, ஏன் உலகத்தில் பெண்கள் அரசியலை புரிந்து கொண்டு அரசியலாக இருந்தார்கள் என்றால் சமூக மாற்றம் நிச்சயம் நடக்கும் என்று நம்புகிற ஒரு ஆள். எனவே இந்த படம் எனக்கு ரொம்ப நெருக்கமா நான் ஃபீல் பண்ணேன். படக்குழுவே ரொம்ப ஜாலியான ஊர்ல இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல படம். எனக்கு ப்ரொடியூசர் பேசும்போது சொன்னாங்க, ஒரு அரசியலை தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது உங்க பேச்சு. ஏன் தெரியுங்களா, இந்தியாவில தமிழ்நாட்டுல 90% பேர் என்ன நினைக்கிறது தெரியுமா, அரசியல் ஐயோ அதெல்லாம் எனக்கு எதுக்குப்பா, அதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா, எதுக்குங்க சம்பந்தம் இல்லாம அதை பேசணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கிற வழக்கம் உண்டு. நான் சொல்றேன், அரசியல் இல்லாம ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையே கிடையாது. என் தட்டுல என்ன சோறு இருக்கணும்னு தீர்மானிக்கிறது அரசியலாக மட்டும்தான் இருக்கு. நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன ஒடுக்கணும், நான் என்ன பேசணும், நான் படிக்கணுமா, நான் வேலைக்கு போகணுமா, நான் என்ன செய்யணும் தீர்மானிக்க ஒரு அரசியல் இருக்குதா? அதுல நம்ம பார்வையாளராக இருக்க போகிறோமா, பங்கேற்பாளராக இருக்க போகிறோமா? அதுதான் கேள்வி. இந்த படம் அதைத்தான் நான் கேட்கறதா புரிஞ்சுக்கிறேன். இந்த காட்டின காட்சிகள் அதைத்தான் டைரக்டர்லாம் ரொம்ப பயந்துட வேண்டாம். இது தமிழ்நாடு. இங்க அரசியல் எடுபடும். அரசியல் பேசுற அத்தனை பேருக்கும் எல்லாரும் கொண்டாடி தீர்ப்பாங்க. சமகால அரசியலை பேசணும். ஒரு கலைஞனுக்கும் படைப்பாளிக்கும் முக்கியமான பொறுப்பு என்ன தெரியுங்களா? ஒரு படைப்பாளி அரசியலை பேசணும். அது அவருடைய கடமை நான் நினைக்கிறேன். ஏன்னா இது காலங்காலமாக இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த போது நாடகத்துல வந்த முருகன் அரசியல் பேசினார். முருகன் அரசியல் பேசினார். வெள்ளி திரும்ப நாடகம் நடக்கும், ஆனா முருகன் அரசியல் பேசினாரு. வெளிநாட்டுக்காரர்களை பார்த்து கேள்வி கேட்டாரு. வெள்ள வெள்ள கொக்கே, வெள்ளாட்டம் கொக்கே, தேம்ஸ் நதை கொக்கேன்னு கேட்டாரு. அரசியல் பேசினாரு. விடுதலை கிடைச்சது. ஏன் கலைஞர்கள் அரசியல் பேசணும் நாங்களே எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, நான் 18 வயசுல மாணவர் சங்கத்துல அரசியல்ல உள்ள வந்தவன். மாணவர் சங்கத்தினுடைய தலைவரா நான் உள்ள வந்தேன். இன்னைக்கு வரையும் ஒரு இடதுசாரி கம்யூனிச இயக்கத்துக்குள்ள ஒரு சாதாரண தொண்டரா பயணம் பண்ணிட்டே இருக்கேன். அவ்வளவு அவமானங்கள், புறக்கணிப்புகள் தாண்டிதான் எல்லாருடைய பயணமுமே கூட. ஆனா இந்த அரசியல் வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, சப்தர்கஸ்மின்னு ஒருத்தர் நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. வீதி நாடக கலைஞன் சப்தர்கஸ்மி ஒரு பேராசிரியரும் கூட. டெல்லி மாநகர வீதியில வீதி நாடகத்தை போடுறாங்க. அன்னைக்கு ஆழக்கூடிய அங்க இருக்கிற அரசு அவர் அடிச்சு சாக்கடைக்குள்ள தூக்கி போடுறாங்க. அவர் இறந்து போயிடுறாரு. பேர் சப்தர்கஸ்மி. அவர் போட்ட நாடகத்தினுடைய பெயர் ஹல்லா போல், உறக்க சொல் என்கிற நாடகம். செத்துட்டாரு. ஒரு வாரம் ஆகுது. அதே இடத்துல அவங்களுடைய இணையர் மனைவி மாலாஸ்ரீ அந்த நாடகத்தை போடுகிறார். ஒருத்தரும் நடிக்க வரல, பயந்தாங்க. ஆனா அந்த அம்மா விடல. என்னுடைய கடமை இந்த நாட்டிற்கு அரசியலை சொல்லுவது என்று 4 பொம்மைகளை நடுவீதியில் நிறுத்தி ஒற்றை பெண்ணாக நின்று மாலாஸ்ரீ அதிகாரத்திற்கு எதிராக உரக்க குரல் கொடுத்தார் என்பது வரலாறு. கலைஞர்கள் அரசியல் பேசணுங்க. ஐ திங்க் இந்த படம் முழுக்க முழுக்க சமகால அரசியலை பேசுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க சமகால அரசியலை நாங்க தான் கத்திட்டு இருக்கோம்னா, 1000 மேடைகளில் பேசுவதை விட ஒரு படம் போதுங்க, அருமையா போய் மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் நிற்கும். நீங்க ஜெய்பீம் ஒரு படம் காமிச்சாங்கல்ல, பழங்குடி மக்களின் மீது சாதிய ரீதியாக அதிகாரம் எவ்வளவு வன்முறைகளை செய்கிறது என்று நம்ம பார்த்தோம். அந்த படத்தை பார்த்து சீனாக்காரன் அழுதான். ஏன் தெரியுங்களா? அந்த படமும் அரசியல் பேசியது. அரசியல் பேசுகிற படங்கள் ஒரு மிக முக்கியமான இடத்தை, வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த பாடல்கள் குறித்து எனக்கு வேறுபாடு உண்டு. அந்த பாட்டெல்லாம் எங்க தோழர் சேர்ப்பாருன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுதான் ஜாகவர்த்தன் அண்ணாட்ட கேட்டேன், இந்த பாட்டெல்லாம் எந்த இடத்துல சேர்ப்பா? படம் சீரியஸா இருக்கு, படம் அவ்வளவு அழகா போகுது. அதை எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர்கிட்ட சொல்லிடுறேன். நீங்க தானே கதை வசனம் எல்லாம் எழுதுனீங்க. உடனே ஆயுத புரட்சியை செய்வோம். நாங்களும் அப்படி நம்பிதான் உள்ள வந்தோம். படிக்கிற காலத்துல புரட்சியெல்லாம் வரும் நம்பினால நானும் ஒரு ஆளு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு இந்தியாவுக்குள்ள ஏற்பாடே கிடையாதுன்றது புரிஞ்சிச்சு. அதை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வசனமா வச்சிருந்தாரு.
ஆயுத புரட்சின்ற பேரெல்லாம் ஜனநாயக நாட்டுல செல்லுபடியாதுங்க. இங்க மக்களை திரட்டி அதிகாரத்திற்கு எதிராக ஒருங்கிணைந்தா மட்டும்தான் மாற்றம் வரும். அத ஒரு வசனமா வைக்கிறாரு. அந்த ஒரு வசனத்துக்காக தான் இந்த மேடைக்கு வந்தேன். ஏன்னா சினிமாக்குள்ள வந்து நான் என்ன பண்ண போறேன், நான் ஜாகுவார்த்தங்க அண்ணனா, நான் யாரு அப்படின்னு கையாது. ஜீவா சார் ரொம்ப நிறைய படத்துல பாத்திருக்கேன். ரொம்ப நகைச்சுவை, இயல்பாவே நகைச்சுவையா இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்தது. ஏன்னா நாங்க சீரியஸாவே இருக்கிறாளுங்க, வெறப்பா நின்னுகிட்டே பேசிட்டு இருக்கிற ஆளுங்க. திரைத்துறைக்குள்ள இத்தனை கலகலப்பா இவ்வளவு அழகா பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 42 கட்டு ரொம்ப கம்மி இல்ல, நான் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு இந்த வசனம் எல்லாம் விட்டுருக்க மாட்டானுங்களே, எப்படி கிடைச்சது? ஏன்னா அந்த காலத்துல எரிமலை எப்படி பொறுக்கும் பார்த்தா ரத்த சாட்டை எடுத்தால் எழுதிவிட்டாரு வைரமுத்து. தூக்கு ரத்தம் சாட்டைன்னு எழுதுற அளவுக்கு வந்துட்டீங்களா, வன்முறையா அப்படின்னு தூக்குற காலம் எல்லாம் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த படம் சொல்லுகிற அரசியல் என் தமிழ் சமூகத்தின் எதிர்காலத்தை பேணி காக்கிற ஒரு அரசியலாக இருக்கும் என்று நான் நம்புறேன். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது அப்படின்னு சொன்னா, பெண்களை அரசியலாக்குவது, அது நீட்டுக்காக போராடுவது. நான் என் மேல நிறைய கேஸ் இருக்கு. அந்த கேஸ் எல்லாம் நீட்டுல வந்த கேஸ் தான் இப்ப நான் நிறைய அலைஞ்சிட்டு இருக்கேன் கோர்ட்டுக்கு. நீட்டுக்கு இல்ல நாங்க இருக்கோங்க. ஒரு கலைஞன் இந்த நாட்டுக்காக போராடுகிற போது நாங்க கூட நிப்போம். என்னுடைய சகோதரர்களை பாதுகாக்கிற பேராளராக நாங்க களத்துல நிப்போம். அதான் நீங்க தமிழ்நாடுங்க, இத கொண்டாடத்தான் ஆள் இருப்பாங்க. நீட்டு தேர்வுக்கான போராட்டம், ஒரே நாள்ல 3 குழந்தைங்க இறந்து போனாங்க. திடீர்னு ரோட்டை மறிச்சு இந்த சென்னையில உட்கார்ந்த அதுமே மேல கேஸ் போட்டுட்டு நீதிபதியே கேட்கிறாரு, இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் ரோட்லயே உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு. அப்படி நீதிபதியை மிரட்டி எல்லாம் நம்ம தீர்ப்பு சொல்ல வச்சாங்க, அது வேற விஷயம். ஆனால் திரைக்கலைஞனுக்கான மிகுந்த பொறுப்புணர்வோடு பேசியிருந்தாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போறேன். எனக்கு அரசியல் சாசன சட்டத்து மேல கோவப்பட்டிருந்தாரு டைரக்டர். அரசியல் சாசன சட்டம் தான் இன்னைக்கு நம்மள மனுஷங்களா சமத்துவத்தோடு நடத்துறது. அதை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கு. அரசியல் சாசன சட்டத்தை உடைக்கிற வேலையை இங்க அரசியல்வாதிகள் நிறைய செய்யறாங்க. நான் அதுக்குள்ள எல்லாம் போகல. சட்டம் ஓரளவுக்கு சரியா இருக்கு, ஆனா அதை பயன்பாட்டுக்கு இம்ப்ளிமெண்ட்டுக்கு கொண்டு வருகிற இடம் சரியில்லை என்பதை நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கணும்னு நான் சகோதரர்கிட்ட பேசிக்கிறேன். சோ இந்த படத்தை பொறுத்தவரையும் நான் ஒரே ஒரு குரல் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேல மக்கள் நொந்துருவாங்க. ரொம்ப சின்ன நல்லா தெரிஞ்ச ஒரு குரல் தான், காலத்தினால் செய்த நன்றி அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. ரொம்ப சிம்பிள். காலத்தால ஒரு உதவி செஞ்சேன்னு வச்சுக்கவே, அது உலகத்துல மிகப்பெரிய உதவியா இருக்கும். நாளத்துல ஞானப்பெரு அதெல்லாம் சொல்லி உங்களை மிரட்ட மாட்டேன். காலத்தினால் செய்த நன்றி அப்படின்னு சொல்ல அந்த படத்துக்கு நான் ஏன் சேர்க்கிறேன் அப்படின்னா, நீட்டுக்காக என் குழந்தைகள் ரோட்ல உட்கார்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீட்டுக்காக 24 லட்சம் குழந்தைகள் இந்தியாவில அழுதுட்டு இருக்கிறான். கோடிக்கணக்கான பணம் வச்சவங்களுக்கு தான் மருத்துவ கனவு என்ற அதிகாரம் சொல்லுகிறது. பணம் வச்சிருக்கிறவங்க அதிகாரத்தை உடைச்சு ஊடு வழியில போறான். ஆனா கனவுகளோடு என் குழந்தைகள் கயிற்றை முத்தமிட்டு தூக்குல தொங்குறா அப்படின்ற சூழல் இருக்கு. இந்த சூழல்ல இந்த படம் வருது அப்படின்றது, இந்த சூழ்நிலையில இது அதிகாரத்திற்கு எதிரான குரலாக இருக்கிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். காலத்தினால் செய்த நன்றி இந்த படம் இந்த தமிழ் சமூகத்திற்கு காலத்தினால் செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த படத்தை எடுத்திருக்கிற அத்தனை படக்குழுவினருக்கும் அன்பு தோழருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும். சமூகத்திற்காக இயங்குகிறவர்கள் ஒருபோதும் தோல்வியடைய வாய்ப்பே இல்லை. உங்கள் வெற்றிக்கான விழாவிலே நானும் உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடரட்டும் உங்கள் வெற்றி. நன்றி, ரொம்ப அழகா பேசுனீங்க. சோ யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா கேட்கறதுக்கு? விடா இன்னைக்கு காலையில வரைக்கும் வரேன் தான் சொல்லிட்டு இருந்தாரு. தூத்துக்குடியில வந்து நேத்து நைட்டு 4 மணிக்கு தான் ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சுது. நல்ல மழை. காலையில வரேன்னு சொன்னாரு, வரல. மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கார்ல வந்துட்டு இருந்தாரு. இப்ப கூட போன் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, 7 மணிக்கு அட்லீஸ்ட் 6:30 வந்துடுறேன் அப்படின்னு தான் சொன்னாரு. மற்றபடி செங்கல்பட்டு தாண்டிட்டேன்னு தான் சொன்னாரு. எனக்கு குணாஜி கூட இருந்தாரு, மேடம் பேசினாங்க. ஸோ அதுதான் உண்மை.
இல்ல நாங்களும் வருத்தப்பட்டோம்னா வரம் செய்ய சொன்னோம். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த தியேட்டரை புக் பண்ண உடனே முதல்ல சொன்னது அவர்கிட்ட தான் சொன்னோம். சொன்னா 15 நாளைக்கு மேலே சொல்லியாச்சு. அன்எக்ஸ்பெக்டடா வர முடியல. அதுக்கு அவரே விளக்கம் கொடுப்பாரு அடுத்த பேட்டியில. நன்றி. சொல்லு. அவங்களோட கேரக்டர் வந்து சாதனா யூடியூபர் சாதனா வந்து நடிச்சிருக்காங்கன்னாங்க. சரி. தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்கனவே யூடியூபர் சாதனா மேல நிறைய வந்து புகார்கள் அப்புறம் வந்து அவங்க வந்து சில விஷயம் பண்றது தப்பு சொல்லிட்டு நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. அது நீங்க யூடியூப்ல பாத்துருப்பீங்க, கமெண்ட்ஸ்ல பாத்துருப்பீங்க. சரி. இப்ப வந்து அவங்களை வந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவை நடிக்க வச்ச காரணம் என்ன? தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏத்துப்பாங்களா? அவங்க வந்து முதலமைச்சரா ஜெயலலிதா நடிக்கல, ஒரு எதிர்கட்சி தலைவி அவங்க தான் சொன்னாங்க சார். இல்ல அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன விஷயத்த அவங்க திருப்பி சொன்னாங்க. நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்றேன். அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னாக்கா எதிர்கட்சி தலைவி பேசணும். அதுக்கு ஒரு தலைவரோட இன்ஸ்பிரேஷன் தேவைப்பட்டுச்சு. அவங்க கிட்ட நான் சொன்னேன் என்னன்னாக்கா, முன்னாள் முதல்வரோட அந்த ஆனஸ்ட் நடந்து வர்றது போறது அந்த ஸ்டைலு, அவங்க எப்படி ஆனஸ்டா பேசுறாங்க அதை வந்து கவனிச்சுக்க சொன்னது. அதுதான் அவங்க பண்ணாங்க. மற்றபடி அவங்களோட கேரக்டருக்கும் முதலமைச்சரோட எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏற்கனவே சொல்லிட்டேன், எந்த தலைவரையும் என் தனிப்பட்ட முறையில் யாருமே நாங்கள் விமர்சனம் பண்ணல. அது இங்க வேலையும் இல்லை. இது முழுக்க முழுக்க மக்கள் அரசியல். அதனால நீங்க யாருமே பத்திரிகை யாருமே தவற நினைக்க வேண்டாம். அவங்க வந்து முதலமைச்சரோட அந்த ஸ்டைல பயன்படுத்தாத மற்றபடி அவங்க சம்பந்தமான எந்த விஷயத்தையும் அவங்க பேசவே இல்லை, இமீடியட் பண்ணல, டாமினேட் பண்ணல, ஒன்றும் பண்ணல. இப்ப இருக்கிற காலகட்டத்துல அரசியல்னாவே பெரிய ஒரு விஷயம் சார். அதை வந்து நீங்க ஓப்பனா சொல்லிருக்கீங்க. சரிங்களா? இப்ப வந்து படம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா, ஏன்னா இப்ப நீட் நிறைய பிரச்சனை சொல்லிருக்கீங்க. உங்களை வந்து எதிர்கட்சியாலும் சரி ஆளுங்கட்சியாலும் சரி எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணுவாங்க. நான் பண்ண தப்ப நீங்க சுட்டி காட்டலாம், நீ பண்ண தப்ப நான் சுட்டி காட்டலாமான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரும். அது எப்படி நீங்க எதிர்கொள்ள போறீங்க? இல்ல அதுக்கு மேல ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துறேன். ஏற்கனவே ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா, நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு. அதுக்கான பதில் தான் நீங்க கேட்ட கேள்வி. அதுக்கான பதில் தான் என்னன்னா, நாங்கெல்லாம் இங்க பண்ணிட்டு அப்படி போயிடுவோம். அஞ்சனா கருத்தியோ ஜீவாவோ இல்ல ஜாகுவா தங்கமோ மத்தவங்க பேர் நடிச்சவங்க போயிடும். அவங்களுக்குலாம் வாழ்க்கை இருக்கு. அதனாலதான் அந்த கேப்ஷன் போட்டேன். இப்ப நீங்க கேட்டதுக்கு நான் சொல்றேன், பயம் என்பது இங்க இதுல ஒரு சின்ன டைலாக் இருக்கு, நான் கட் பண்ணி போடல, அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதான் உங்களுக்கு பதிலா இருக்கும். இங்க எது சரி எது தப்பு, எது தேவை எது தேவையில்லை, அது மட்டும்தான் முக்கியம். ஒரு மனிதன் அவனுடைய தடம் நடந்து போற தடம் தான் அவனுடைய அடையாளம். இதுதான் உங்களுக்கு அந்த பதில். சரியா? சோ யாருக்கும் பயந்துலாம் அங்க அரசியல் பேசுறது இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க. நீட்டை பத்தி பேசிருக்கேன்னு சொன்னீங்க. நீட்டு வந்து ரெண்டு அரசியலுமே சேர்ந்து களம் காண்டு மாறி மாறி வந்தாலும் அதுக்கான தீர்வு கிடைக்கல. நீங்க யார பத்தி பேச போறீங்க? மத்திய அரசா மாநில அரசா இப்ப இருக்க அரசா? இல்ல நீட்டை பத்தி பேசினா சொன்னது நீட்டு வந்து தப்பா ரைட்டான விஷயத்துக்கு நான் போகவே இல்லை. இன்னைக்கு நீட்டு தேவையா இல்லைங்கிறது தான் பேசியிருக்கிறோம். அது மாணவர்களோட பார்வையில தான் பார்க்கணும். மெட்ரோவோட பார்வையில இல்ல அரசியல்வாதிகளோட பார்வையில நான் இதை பார்க்கல. ஏன்னா அது எனக்கு தேவையில்லை. ஏன்னா நீட் எழுதுறது வந்து மாணவர்கள். இதுக்கு முன்னால நீட் இல்லாத போது இங்க நிறைய டாக்டர்ஸ் வந்து இருந்தாங்க. இப்பயும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நீட்ல வந்து படிச்சு நம்ம மாணவர்கள் ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது மட்டுமே அதுக்கான தீர்வு இல்லை. சோ அத வந்து ஒரு சின்ன ஒரு லைன்ல சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். மற்றபடி வந்து வேணும் தான் சொல்றீங்க. இல்ல நீட் வேணும் நான் சொல்லவே இல்லை. இல்ல நீட்டு எனக்கு தேவையான பிரச்சனை கிடையாது. நான் சொல்றேன், இன்னும் நீங்க இன்னும் தெளிவாக சொல்றேன். நீட்டு வந்து எனக்கோ பெற்றோர்களுக்கோ தேவையாங்கிறது முக்கியம் இல்ல, படிக்கிற மாணவர்களால முடியுமா முடியாதுங்கிறது தான் பிரச்சனை. சோ அவங்களுக்கு வந்து இப்ப நீட்டு நிறைய மாணவர்கள் நீட்டை அக்செப்ட் பண்றாங்க, அதுக்கான தேர்வுக்கு போயிட்டு இருக்காங்க. நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கான பதில். நீட்டு வேணுமான மாணவர்களோட பதில் அதுதான். மாணவர்கள் சொல்ல மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து நீட் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் நீட்டு வேணாம் நான் சொல்லவே இல்லை. இது வந்து ஒரு திரைப்படத்துல தீர்வு சொல்லக்கூடிய பிரச்சனை இல்லை, அது எனக்கும் தெரியும். அதனால இந்த படத்துல வந்து நீட்டை பத்தி பேசியிருக்கோம். நீட்டு தேவையா இல்லைங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. நீட்டினால் பாதிக்கப்பட்ட ஒரு அனிதாங்க ஒரு கேரக்டர், அந்த படத்துல அனிதாங்க கேரக்டர் தான். அந்த கேரக்டர் அவங்களோட அனுபவத்தை சொல்றாங்க. அது என்னன்னாக்கா நீட்ல நான் தோத்துட்டேன், ஆனா பட் அதுக்காக வந்து மருத்துவத்துவம் இருக்கல, நான் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆயிட்டேன் அப்படின்னு அது அந்த மாதிரி போகும். அப்ப நீட்டை பத்தின அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதாவது சுப்ரீம் கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, அது எப்படி மக்கள் எதிர்கொள்றாங்க அதை பத்தி தான் பேசியிருக்கிறோம். ஜீவம் அதை பத்தி தான் பேசியிருப்பாரு. அரசியல் சாசனம் எல்லாம் பேசியிருந்தீங்க. இந்த இடத்துல எந்த இடத்துலயும் அம்பேத்கரே உள்ள வரலையே, எந்த இடத்துலயும் ஒரு போட்டோ கூட இல்ல. ஒரே ஒரு இடத்துல லால் பகதூர் சாஸ்திரி மட்டும் தான் காமிச்சிருப்பீங்க. மீதி அம்பேத்கர் எந்த இடத்துலயுமே காண. சட்டம் எழுதினோரே காட்டலன்னா நீங்க என்ன அரசியல் சொல்ல போறீங்க? இல்ல நீங்க கேட்டதுக்கு வந்து முழு படத்தையும் நான் போட்டு காட்டணும். இங்க நிறைய இடத்துல வந்து அம்பேத்கர் பேசின அந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் பேசிட்டே வந்திருப்போம். படத்துல 7-8 இடத்துல அம்பேத்கர் பத்தியே தான் பேசியிருப்போம்.
ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அம்பேத்கர் சொன்ன விஷயம், அரசியல் சட்டத்தோட பலன் இந்த தேசத்தோட கடைக்கோடி மனிதனுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அது வந்து அஞ்சனா பேசியிருப்பாங்க. அதுல ரெண்டாவது, அரசியல் சாசன சட்டம் வந்து இங்க நடந்தா இருக்கு, ஆனா அதை நடைமுறைப்படுத்துறது தான் இங்க சிக்கல். அந்த சிக்கலை தான் நாங்க பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் நாங்க வந்து ட்ரைலர்ல போட்டு காட்டல, ஏன்னா அதெல்லாம் வந்து எதார்த்தமா இருக்கும். ட்ரைலரோட கான்செப்ட் என்னன்னாக்கா மக்கள் உடனடியா சிந்திக்கணும். ஸோ அதுக்குதான் படம் வந்து 3 மணி நேரம். 3 மணி நேரத்துல ஒரே ஒரு லவ் சீன்ஸ் மட்டும் தான் இருக்கும். நானும் மேகாலியும் பேசுற மாதிரி லவ் சீன்ஸ் தான். மற்ற எல்லாமே அரசியல் தான். அரசியல்லாம் போயிட்டு வந்து கிடையாது, ஃபுல்லா வந்து ஃபுல் கான்வர்சேஷன் தான். புரியுங்களா? அது அரசியல் படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான். தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிவன். குட் நைட்.